ஹலோ குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம டயாங்க்கு ஒரு எஃப்எஃப் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் வாய்ஸ் எது இருந்தாலும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹெட்செட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கிளியராக கேட்கும், ஓகேவாடா? இப்போ என்னென்னா வந்து நீங்கள் வந்து உங்கள் ஆன்ட்டியோட வீட்டில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் அவங்க கூட தான் வளர்ந்துருக்கீங்க. இப்போ வந்து வீட்டில் கோச்சில் வந்து நீங்களும் உங்கள் ஆன்ட்டி உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்து உங்கள் ஆன்ட்டியை பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க, பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருப்பான்ல, ஒரு அவன் வந்து ஒரு காலேஜ் பாய் மாதிரி தான், ஓகேவா? எல்லார் வீட்லேயும் ரவுடிசம் பண்ணிவிட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருப்பான்ல ஒரு பையன். அவன் வந்து என்கிட்ட வந்து கேட்குறான், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு உங்களை நான் பத்திரமா பார்த்துக்கவா அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்குறான் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு ஸ்மைலோட சொல்கிறீங்க. உங்கள் ஆன்ட்டியும் வந்து அதை க்யூரியஸாக கேட்டுட்டு, அது சரி, இந்த காலத்து பசங்களெல்லாம் பாருவேன் எப்படி இருக்கானுங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நீங்களும் சும்மா சிரிச்சுட்டு இந்த மாதிரி இருக்கீங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, மேபி அவன் எதுவும் எதையும் இது பண்ணி வச்சுட்டு கேட்குறான் போல். ஏன்னா உனக்கும் இப்போ கல்யாண வயசு வந்துருச்சுல, நீயும் எப்போ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற, உனக்குன்னு கல்யாணம் பண்ணிவிட்டு உனக்கு ஒரு ஃபேமிலி எல்லாமே வந்து பில்டப் பண்ணணும்ல அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டோடனே உங்களோட ஃபேஸ் வந்து அப்படியே அந்த ஸ்மைல் வந்து ஃபேட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிட்டே தான் அவங்கள்ட்ட வந்து பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே அந்த ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணுறதையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப இதாகிடுச்சு. நீங்கள் வந்து சும்மா தலையை மட்டும் ஆட்டுறீங்க அவங்க சொன்னதுக்கு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் இது பண்ண முடியாதுல்ல, எதுவும் சொல்ல முடியாதுல்ல, அதனால் தலையை மட்டும் ஆட்டிட்டு என்ன பண்ணுறீங்க, விறுவிறுன்னு எந்திரிச்சிட்றீங்க. எந்திரிச்சோன்னே எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, நான் என் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவாய்ட் பண்ணிட்டு உள்ளே போயிடுறீங்க. உள்ளே போயிட்டு டோரை சாத்திட்டு அங்கேயே உட்காந்துடுறீங்க. அப்படியே அந்த டோர்கிட்டையே அப்படியே உட்காந்துட்டு உங்களோட நீஸை ஹக் பண்ணிவிட்டு இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையும் கொட்டி தீக்குறீங்க. ஏன் அழுகுறீங்க நீங்கள் ரொம்ப? வாயையும் நீங்கள் மூடிக்கிட்டீங்க. மூடினா இல்லைனா வெளியே வந்து சவுண்டு கேட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப தேம்பி தேம்பி அழுகுறீங்க. நீங்களும் எவ்வளோ தான் ஸ்ட்ராங்காக இருக்க ட்ரை பண்ணாலும் அந்த ஹார்ட் வந்து ஒவ்வொரு நேரமும் அதெல்லாம் நினைக்கும் போது பிரேக் ஆகி ரொம்ப 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 அழுகையாக வருது உங்களுக்கு. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே திரும்ப எந்திரிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க, உங்கள் கபோர்டை போகிறீங்க. கபோர்ட் கிட்ட வந்து ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸில் வந்து பிளட் ஸ்டெயின் வந்து காஞ்சி போய் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து அதையும் பார்த்துட்டு ரொம்ப அழுகுறீங்க. என்ன வந்து கஷ்டம், என்ன எதுன்னு தெரில, நீங்கள் வந்து எதையோ நினச்சி தான் சம்திங் அந்த மாதிரி ரொம்ப அழுகுறீங்க. அப்போ வந்து திரும்ப என்ன பண்ணுறீங்க, அதை பார்த்துட்டு போதும், இதுக்கு மேலே எதுவும் வேணாம், போதும், இதோட எல்லாத்தையும் விட்டுறலாம், நோ மோர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டுட்டு இப்போ வந்து ஒரு 3 days ago பார்த்துக்கலாம், ஓகேவா? 3 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. உங்கள் ஆஃபீஸில் வந்து நீங்கள் மேனேஜராக ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ நீங்களும் எப்பவும் போல் கிளம்பி உங்களோட ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. அப்போது வந்து நீங்கள் வந்து உங்களோட ரிசப்ஷனில் நின்று உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது வந்து உங்களோட ஒரு கொலீக் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து டக்குன்னு உங்கள்கிட்ட ஓடி வந்து ஒரு பக்கெட் ஆஃப் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸை வந்து கொடுத்துட்டு அதை வந்து உங்ககிட்ட நீட்டுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை ஸ்மைலோடு வாங்கிட்டு கன்ஃபியூஸாக பார்த்துட்டு இதை எதுக்கு என்கிட்ட இப்போ தர்ற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க அவங்கள்ட்ட பார்த்து. அதோடு அவங்க சொல்கிறாங்க, ஐயோ மிஸ் ஒயன், என்ன இப்படி பார்க்குறீங்க, நீங்கள் தான் வந்து நம்ம கம்பெனிக்கு இப்போ புதுசாக சிஇஓ வராங்கள்ல, அவங்கள்ட்ட நீங்கள் தான் வந்து இதை கொடுக்கணும், ஏன்னா நீங்கள் தானே மேனேஜர், எப்படினாலும் அப்போ நீங்கள் தானே அதை கொடுக்கணும்னு. உங்களுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி நீங்கள் வந்து எதுக்குதே தெரியாமல் அந்த பக்கெட்டை வாங்கிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் உங்களுக்கு இதாக இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து நான் ஏன் அப்படின்னு இப்போ தானே சொன்னேன், நீங்கள் தானே மேனேஜர், அப்போ நீங்கள் தான் கொடுக்கணும். அப்புறம் எங்களுக்கும் தெரியாதுல்ல எப்படி இருப்பாங்க, புது பாஸ் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. யாருக்கு தெரியும், ஒரு ஸ்ட்ரிக்டாகவோ இல்லை ஸ்கேரியாகவோ இல்லை வேறு எதுவுமா இருந்தால், அதனால் எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது, நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்புறம் வந்து நீங்கள் அப்படியே அவளை திரும்ப பார்க்குறீங்க. திரும்ப வந்து என்ன பண்ணுறா, உங்கள்கிட்ட வந்து அதை கெஞ்சி கேட்குற மாதிரி கண்ணை வைப்போமா அது மாதிரி உங்கள்கிட்ட வைக்கிறா. அதனால திரும்ப சொல்கிறான், நீங்கள் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும், ப்ளீஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கெஞ்சிரா. நீங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அந்த பக்கெட்டையும் கையில் உள்ள ஃப்ளவர் பக்கெட்டையும் பார்த்துட்டு, சரி
கொடுக்குறேன் நானே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த ஆஃபீஸ் பக்கம் வந்து இது பண்ணி அந்த அந்த ஆஃபீஸை வந்து திரும்ப அந்த சைடு பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு தான் வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போ தான் வந்து அந்த கம்பெனியில் உள்ள சிஇஓ வந்து சேஞ்ச் ஆகுறாங்க. அப்போ வந்து நீங்கள் சேர்ந்ததுலேருந்து இந்த கம்பெனி வந்து அந்த சிஇஓ இல்லாமல் போர்டு மெம்பர்ஸ் வச்சு இதாகுமா, அந்த மாதிரி தான் வந்து அந்த கம்பெனி வந்து ரன் ஆகிட்டு இருந்திருக்கும். இவ்வளோ நாள் வந்து அந்த போர்டு மெம்பர்ஸ் தான் அந்த கம்பெனியை வந்து எல்லா இஷ்யூஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க தான் இது பண்ணியிருப்பாங்க. ஒரு ப்ராப்பர் ஹெட்டு வந்து யாருமே அதுக்குன்னு இல்லை. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அந்த சிஇஓ வந்து இதாகுறாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து நான் கையில் அந்த ஃப்ளவர் இதை வச்சுட்டு தான் இருக்கீங்க, அந்த பொக்கே வந்து வச்சுட்டு தான் இருக்கீங்க. அப்போ வந்து டக்குன்னு வந்து ஒரு யாரோ வந்து உங்கள் பக்கத்தில் வந்து இப்படி சடனாக உங்கள் மேலே வந்து விழுகிற மாதிரி வராங்க. அப்போ வந்து அவங்க கையில் உள்ள அந்த சேம்பங்கி இருக்குமா, அந்த ஒயின், அது எனக்கு சரியாக வரலடா, அது வந்து அது உலக வந்துட்டு டக்குன்னு நிப்பாட்டிடுறாங்க. ஆனால் உங்கள் கையில் உள்ள அந்த இது வந்து உங்கள் ட்ரெஸ் மேலே வந்து கொட்டிடுது. அப்படியே கொட்டும் உங்களுக்கு, அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அந்த அந்த இது வந்து டக்குன்னு அப்படியே ஃபுல்லாக இதாகிடுச்சு. நீங்கள் அப்படியே வந்து ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. அது ஃபுல்லாக உங்கள் ஃபேப்ரிக்கில் ஃபுல்லாகவே இதாகிடுச்சா. அவ்வளோ நீங்கள் ஓ மை காட் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டா அப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ணுறான் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு. உடனே என்ன பண்ணுறான், டக்குன்னு ஐயோ சோ அப்படின்னு சொல்லிட்டு ஐம் சாரி மிஸ், நான் சரியாக பார்க்கல, நான் ஓடி வந்துட்டு இருந்தேனா அதனால் இப்படி ஆயிடுச்சு, சாரி மிஸ் மொயன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த பக்கத்தில் உங்கள்கிட்ட வந்து அந்த பொக்கையை கொடுத்துருப்பாள்ல, அந்த பொண்ணு சொல்லுது, எது சாரியா, நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியுதா, நீ பாட்டுக்க இப்படி இது பண்ணிவிட்டு சாரி சொல்கிற, ஏன் உன்னால் போகும்போது எங்கே போகிறேன்னு ஒழுங்கா கண்ணை வச்சுட்டு பார்த்து போக முடியாதா, நீ பாட்டுக்க சாரி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிழிக்கிறான். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து பாவமாக இருக்குது, சரி தெரியாமல் தானே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, சரி விடு, திட்டாதவனை, இது வந்து வெறும் ஆக்சிடென்ட் தானே, நான் போயிட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பொண்ணை பார்த்துட்டு நீங்கள் போகிறீங்க. அதோட அவங்களும் என்ன பண்ணுறாங்க, சரி அப்போ நான் போயிட்டு நான் சீஜின்கிட்ட கொடுக்குறேன் இந்த பொக்கேவை, நீங்கள் போயிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வந்து வாங்கிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோட நீங்களும் என்ன பண்ணுறீங்க, சரின்னு போயிட்டு அந்த மிரர்கிட்ட நின்று அந்த வாஷ்ரூமில் நின்று கொஞ்சமாக அந்த வெட் டிஷ்யூ வச்சு உங்களோட அந்த ஸ்டெயினை வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ வந்து சீஜின் வந்து ஓடி வந்துட்டு மிஸ் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நீங்கள் பார்க்குறீங்க என்ன அப்படின்னு. அந்த சிஇஓ வந்துட்டு அங்கே வேமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கூப்பிட்றாங்க. உங்களுக்கு வந்து கண்ணு மொழி வெளியே வந்துருச்சு. ஒரு நிமிஷம் இரு, அவர் வந்து ஒரு 2 ஹவர்ஸுக்கு அப்புறம் தானே வர்றதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், டக்குன்னு வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் இது பண்ணிட்டு, ஆமாம் அப்படி தான் வரதா இருந்துச்சு, ஆனால் அவர் இப்போ கொஞ்சம் வேகமாகவே கிளம்பிட்டார், நீங்கள் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டுருக்கா. நீங்களும் சரின்னு மண்டையை ஆட்டிட்டு போகிறீங்க, அவள் உங்கள் பின்னாடி வர்றா. அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த லாபியை ரீச் பண்ணிவிட்டு பார்த்தா வந்து அவர் பார்த்தா ஆல்ரெடி அங்கே வந்துட்டார். ஸோ நீங்கள் அந்த பில்டிங்குள்ளே வந்து ஸ்டெப் பண்ணிட்டாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேகமாக ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லைட்டாக வந்து அந்த அவங்கள பார்த்துட்டு இப்படி பவ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் பவ் பண்ணுறீங்க. அப்போ வந்து அப்படியே ஃபுல்லாக உங்களை சுற்றி அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்குது. யாருக்குமே அந்த மூச்சு விடுறதுக்கு கூட தைரியம் இல்லை, அந்த மாதிரி இருக்குது. அப்போ அந்த சீஜன் என்ன பண்ணுறா, உங்கள்கிட்ட வந்து அந்த பக்கெட்டை வந்து ஃப்ளவர் பக்கெட்டை வந்து கொடுக்குறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை வாங்கிட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டு அதை உங்களோட ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, டக்குன்னு கொண்டு போய் கொடுக்குறீங்க அவர்கிட்ட. போயிட்டு பவ் பண்ணிவிட்டு திரும்ப அவர் வந்து அதை கண்டுக்கிறவே இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் நடந்து பின்னாடி போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு அதை கொடுக்குறீங்க. அப்போ வந்து ஆனால் உங்களோட தலை வந்து கீழே குனிஞ்சாப்புல தான் இருக்குது, ஒரு ரெஸ்பெக்டுக்காக அந்த மாதிரி குனிஞ்சிட்டு அதை வந்து நீட்டிட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த பொக்கையை வந்து அவர்கிட்ட நீட்டிகிட்டே சொல்கிறீங்க, வெல்கம் டு த கம்பெனி சார், வி ஆர் ஹானர்ட் டு ஹேவ் யூ அஸ் அவர் சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. பார்த்தா வந்து அவர் அதை வந்து அப்படியே ஃபுல்லாகவுமே ஒரு மாதிரி சைலன்ஸாகவே இருக்குது. உங்களுக்கும் அப்படியே ஹார்ட் பீட்லாம் அப்படியே எகுறுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆனாலும் வாங்கவே இல்லை அந்த இதை வந்து. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டக்குன்னு இப்படி மேலே அப்படி நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தா அதோட உங்களோட பிரீத் வந்து ஸ்டாப் ஆகுது. ஏன்னா இவங்க முன்னாடி நிற்கிறது வேறு யாருமே இல்லை, அவர் வந்து எந்த ஸ்ட்ரேஞ்சருமே இல்லை, இது வந்து அவர் தான், கிம் ட்ரையாங் தான் உங்கள் முன்னாடி நிற்கிறது. அப்போ வந்து உங்களுக்கு என்னமோ உங்கள் லிப் வந்து இதாகுது, ஏதோ சொல்கிறதுக்கு ட்ரை பண்ண வருது, ஆனால் வந்து எந்த வாய்ஸுமே வந்து வரல. அவர் வந்து ஆல்ரெடி வந்து உங்களை
உங்களை வந்து அந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பார்த்துக்கிட்டு ஏதோ எமோஷனே இல்லாத மாதிரி உங்களை பார்த்துட்ருக்கிறாரு. நீங்கள் வந்து வெறும் ஜஸ்ட்டு ஒரு நீங்களும் மித்தவங்கள மாதிரி ஒரு ஜஸ்ட்டு ஒரு எம்ப்ளாயி தான். எம்ப்ளாயி அவங்க முன்னாடி நிற்கிறாங்க. அந்த மாதிரி தான் வந்து அவர் உங்களை பார்த்துட்ருக்காரு. அவர் வந்து உங்கள்கிட்ட எந்த ஒரு சிங்கிள் வேர்டு கூட சொல்லலை. அப்படியே உங்களை யாரோ மாதிரி உங்களை தாண்டி அப்படியே போகிறாரு. நீங்களும் அவர் பின்னாடியே போகிறீங்க. போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே அவரை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. அப்போ வந்து அப்படியே அந்த அவர் போக போக எல்லாரும் வந்து அப்படியே வழி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி வழி விட்டுட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து அப்படியே அங்கேயே நிற்கிறீங்க. நின்றுட்டு அப்படியே உங்களுக்கு வந்து அப்படியே அதை பார்த்தோன்னே அப்படியே உங்கள் ஃபிங்கர்லாம் அப்படியே லூஸ் ஆகிட்டு அன்கான்ஷியஸாகவே உங்களுக்கு வந்து அந்த பக்கெட் வந்து கீழே விழுந்துருது. கையிலேருந்து அந்த பக்கெட் வந்து உங்களையே அறியாமல் அப்படியே கீழே விழுந்துருது. அவர் வந்து அந்த பக்கெட் அந்த ஃப்ளவர் பக்கெட்டை வந்து அவர் வாங்கவே இல்லை உங்கள் கையிலேருந்து. ஸோ வந்து அது அப்படியே கீழே விழுந்துருது. பேக் டு ப்ரெசென்ட் பார்ப்போமா? நம்ம என்ன பண்ணோம், 3 டேஸ்க்கு முன்னாடி இருந்தாலும் சொல்லிட்டு பார்த்தோம். இப்போது அந்த 3 நாளைக்கு அப்புறம் அதுதான் இங்கே வந்து இப்போ ரூமில் உட்காந்து அழுதுட்ருக்கீங்கல்ல, இதனால தான் இப்போ இதோட வந்து 3 நாள் ஆச்சு. நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு போகவே இல்லை. உங்கள் ரூம்குள்ளேயே மட்டும்தான் இருக்கீங்க. எல்லா கால்ஸையுமே அவாய்ட் பண்ணிட்டீங்க. எல்லார் மெசேஜையுமே அவாய்ட் பண்ணிட்டீங்க. திரும்ப திரும்ப வந்து என்ன பண்ணாலும் ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அவரை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் வந்து உங்ககிட்ட இல்லை. ஆனாலும் உங்களுக்கு தெரியுது, இப்படியே உங்களால் மறைஞ்சிட்டு இந்த மாதிரியே வாழ்ந்துகிட்டே இருக்க முடியாது. ஒரு நாள் உங்களுக்கும் வந்து அவர் முன்னாடி போய் நிற்கணும். அவர் முன்னாடி நின்று தான் ஆகணும். அஸ் அ எம்ப்ளாயியாச்சும் நின்று தான் ஆகணும். ஸோ என்ன பண்ணீங்க, நீங்கள் உங்கள் பெட்டில் படுத்துட்டு அந்த சீலிங்கையே அப்படியே ஒரு பிளாங்காக பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் ஐஸ்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குது. இவ்வளோ நேரம் அழுதது, அப்புறம் 3 நாளாக வந்து ஒரு ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இங்கே யோசிக்கிறீங்க. நாளைக்கு கண்டிப்பாக நான் போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாவே உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க. பேசிட்டு பார்த்தா அப்படியே தூங்கிடுறீங்க. தூங்கிட்டு அடுத்த நாள் ஆயிடுச்சு. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் கேபினில் வந்து உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்து உங்களோட டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனால் சிஜின் தான் வர்றா. வந்துட்டு மிஸ் ஒயன் சார் வந்து உங்களை கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது கேட்டோன்னே உங்களுக்கு வந்து உங்கள் ப்ரீத்தே ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. அப்படியே உங்கள் ஹார்ட் வந்து திரும்ப அப்படியே மாதிரி ரேசிங் ஆகுது. அப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு மண்டையை ஆட்டிட்டு என்ன பண்ணுறீங்க, அவரோட கேபினுக்கு வந்து போகிறீங்க. போயிட்டு வந்து அந்த ஆஃபீஸ் முன்னாடி நிற்கிறீங்க. ஆஃபீஸ் முன்னாடி நின்றுட்டு அதோட பார்த்தா அவர் நிற்கவும் அவர் என்ன பண்ணுறாரு, உங்களை பார்த்துட்டு கமெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் என்ன பண்ணுறீங்க, சரின்னு உள்ளே போயிட்டு நிற்கிறீங்க. அப்போ வந்து அவரோட அந்த கோல்டு வாய்ஸே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பதட்டத்தை உருவாக்குது. ஏன்னா ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அவரோட வாய்ஸை கேட்குறீங்க. ஸோ வந்து உங்கள் கண்ணை அப்படியே மூடிட்டு உங்களோட தைரியத்தை வரவழைச்சிட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு அவர் வந்து அவரோட டெஸ்கில் வந்து உட்காந்துருக்காரு. அவரோட வந்து அந்த லேப்டாப்போட ஸ்க்ரீனை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. அப்போ நீங்கள் போயிட்டு என்னைய கூப்பிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் அப்போ தான் உங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த கம்பெனியில் மேனேஜர் தானே, இப்படி தான் நீங்கள் வந்து உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுப்பீங்களா? நான் இங்கே இந்த கம்பெனிக்கு வந்து இதோட 3 நாள் ஆச்சு. ஆனால் இன்னும் வரை நான் உங்களை எங்கேயுமே 3 நாளுமே நான் உங்களை பார்க்கவே இல்லை. நீங்களாம் டிஸப்பியர் ஆகிட்டீங்க. ஆனால் வித்தவுட் ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு லீவ் நோட்டீஸ் எதுவுமே இல்லாமல் நீங்களாம் இந்த கம்பெனிக்கு வந்து 3 நாளாக வரல. இதுதான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற லட்சணமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து பார்த்து கேட்குறாரு. நீங்கள் வந்து ஒரு மாதிரி பயந்துட்டு என்ன பண்ணுறீங்க, ஐ அப்பாலஜிஸ் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதோட அவருக்கு இது பண்ணுது சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு, இனிமேல் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணக்கூடாது, இதான் உங்களுக்கு லாஸ்ட்டு, இப்போ நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மண்டையாட்டிட்டு திரும்புகிறீங்க. ஆனாலும் உங்களுக்கு வந்து ஒரு என்ன உங்களோட கரேஜை வந்து இது பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவர் பக்கம் திரும்பிடுறீங்க. திரும்பிட்டு என்ன பண்ணுறீங்க, என்ன ஒரு இது பண்ணிச்சோ சரி எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறீங்க, அவர் பக்கம் திரும்பிட்டு ஐ எம் சாரி டேங்கா, எனக்கு தெரில, நான் இப்படி தான் உன்னை மீட் பண்ணுவேன்னு எனக்கு தெரில அப்படின்னு. அவர் டக்குன்னு பார்த்துட்டு, டயாங்கா இல்லை, உனக்கு வந்து இது சார் ஓகேவா, மிஸ் ஒயன் உங்கள்ட்ட நான் திரும்ப ரிமைண்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஐ மீன் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ வந்து என்னை டேங்க்னு கூப்பிடக்கூடாது, உனக்கு வந்து இது சார் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஹெட்டை வந்து லோவர் பண்ணிவிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு, எந்திரிச்சு அவர் டெஸ்க்கை விட்டுட்டு உங்கள் பக்கம் அப்படியே மெதுவாக வர்றாரு. அவரோட ஹேண்ட் வந்து அவரோட பாக்கெட்டில் இருக்குது. அப்படியே உங்கள் பக்கத்தில் அப்படியே ஸ்டெப்ஸாக வர்றாரு. உங்களுக்கு வந்து அவரோட ஸ்டெப் வந்து கேட்குது காதில். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கீழே கொஞ்சம் நிற்கிறீங்க. அப்புறம் வந்து கேட்குறாரு, இப்போ நீ வந்து என்ன பண்ண ட்ரை பண்ணுற,
என்னமோ நினச்சிட்ருக்கேன் நீ நம்ம இன்னும் பாஸ்ட்லேயே இருக்கோம்னு. இப்போ நம்ம வந்து ஒன்றுமே இல்லை. எனக்கு வந்து என்னோடய லைஃப்லேயே உன்னை லவ் பண்ண தான் நான் பண்ண பெரிய மிஸ்டேக்கு. அதுக்கு நான் இப்போ வரை நான் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஐ ரிக்ரெட் இட். என்னை பொறுத்தவரை இப்போ அது வந்து எதுவுமே இல்லை. இட் மீன் நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்படியே அந்த கை அப்படியே மாதிரி ஜாவெல்லாம் கிளென்ச்சர் ஆகுது. அப்போ வந்து உங்களோட விஷன் வந்து அப்படியே மாதிரி ப்ளர்ரி ஆகுது. ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஹெட்டை வந்து டவுன் பண்ணிகிட்டே நிற்கிறீங்க. உங்களோட டியர்ஸை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவரோட அந்த சொன்னது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட்டில் அப்படியே இது பண்ணுது. அப்போ சொல்கிறாரு, அண்ட் ஒன் மோர் திங் சொல்லிட்டு, உன்னோட ஃபேஸை வந்து என் முன்னாடி காட்டுறதை வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடு. எதுவும் முக்கியமான நேரத்தை தவிர மித்தபடி இந்த மாதிரி இது பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடு அப்படின்னு. உங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி கேட்டோன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கவலைப்படாதே சார், ஐ வில் ரிசைன் சூன் அப்படின்னு சொல்ல போகிறீங்க. அப்போ வந்து அவர் கட் ஆஃப் பண்ணிட்டாரு. அப்போ வந்து சொல்கிறாரு, ஏன் நீயும் ஒரு 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 தடவை வந்து கோல்ட் டிகராக இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன். அதனால் இங்கேயே இரு, எனக்கு கீழேயே ஒர்க் பண்ணு. அப்போ வந்து நீ உனக்கு வந்து கற்றுப்ப. நீ இவ்வளோ தான் டிசர்வ்னு நீ வந்து கற்றுப்ப. இப்போ போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுட்டு உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுட்டு என்ன பண்ணுறீங்க, மெதுவாக திரும்பி போகிறீங்க. அதோட உங்களுக்கே தெரியுது, இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே நின்றீங்கன்னா நீங்கள் வந்து உங்களையே அறியாமல் அழுதுருவீங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாருக்கூடையும் நீங்கள் என்ன பண்ணீங்க, கேஃப்டீரியாவில் உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்து உங்களோட லஞ்சை மெதுவாக சாப்பிட்டுட்டு எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சீஜன் என்ன பண்ணுறா, அப்படியே உங்கள் பக்கத்தில் லீன் ஆகிட்டு சொல்கிறா, இப்போ வந்து ஏதோ பிஸ்னஸ் ட்ரிப் இருக்கா நெக்ஸ்ட் வீக்கு. ஆனால் எனக்கு தெரில யாரை வந்து சார் கூட்டிகிட்டு போவார்னு அப்படின்னு சொல்லிட்டு. இது யாஞ்சன் வந்து சீஜனோட பாய் ஃப்ரெண்ட், ஓகேவா? 2 பேருமே ஆஃபீஸில் தான் இருப்பாங்க, ஆனால் லவ் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு, வேகமாக சிரிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, சீஜன் பக்கத்தில் லீன் ஆகிட்டு, ஆனால் எனக்கு ஆசையாக இருக்குது, ஒருவேளை நம்ம 2 பேரும் போனால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு. அப்போ சீஜனும் என்ன பண்ணுது, ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அவனை வந்து இப்படி கிள்ளி விடுது சொல்லுது. அப்போ வந்து இதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து இது சிரிக்கிறாங்க. ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் தலையை கீழே குனிஞ்சு போட்டுட்டு மெதுவாக இது பண்ணாமல், இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு இதே இல்லை, அந்த மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்குமே வந்து அதில் வந்து போக விருப்பம் இல்லை. அப்போ வந்து இவ சொல்கிறான், சிஜே சொல்கிறான், ஆனால் அவர் யாரை கூட்டிகிட்டு போவார்னு தெரில, யாரை சார் வந்து சூஸ் பண்ண போகிறான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ வந்து எல்லாருமே ஆமாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து டேங் என்ன பண்ணுறாரு, உங்களை கூப்பிட்றாரு, நீங்களும் உள்ளே போகிறீங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, உங்கள்கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து, எனக்கு வந்து இந்த லிஸ்ட்டில் உள்ள பேரெல்லாம் வந்து நான் பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு வந்து இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், நீ வந்து அவங்கக்கிட்ட போயிட்டு இதை வந்து அனௌன்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் கொடுக்குறாரு. நீங்களும் அந்த ஃபைலை பார்க்குறீங்க. பார்த்துட்டு அந்த டேபிள்லேருந்து அந்த ஃபைலை எடுத்துகிட்டு அதை பார்க்குறீங்க. அதில் வந்து மித்த எதையுமே பார்க்காம நீங்கள் வந்து லைட்டாக பார்க்குறீங்க. ஆனால் அதில் அந்த பேப்பரை வந்து ஸ்கேன் பண்ண இதில் வந்து உங்களுக்கு தெரியுது, அதில் உங்கள் நேமும் இருக்குது. உங்களுக்கு வந்து அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிருச்சு. அந்த மிடில் ஆஃப் லிஸ்ட்டில் வந்து உங்கள் பேர் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பேப்பரை மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு, சார் இதில் எதுக்கு ஏன் நேம் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ வந்து அப்போ தான் அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு, இதில் எதுக்கு உன் பேர் இருக்குன்னா எனக்கு புரியலையே, நீ தானே இங்கே மேனேஜர், அதை நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் வந்து உங்கள் ஹெட்டை வந்து இது பண்ணிவிட்டு நிற்கிறீங்க. அதோட ஏன் என்னாச்சு, இப்போது உனக்கு வந்து என்னை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கா அப்படின்னு என்ன பண்ணுறாரு, ஒரு மாதிரி உங்கள் பக்கத்தில் இப்படி வந்துட்டு ஒரு மாதிரி கேட்குறாரு. அவரோட ப்ரெசன்ஸே இப்போலாம் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சஃபகேட்டிங்காக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், நீங்கள் எதுவும் சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, அவர் அப்படியே உங்ககிட்ட அப்படியே கிட்ட வர்றாரு. நீங்கள் என்ன அப்படியே உங்களுக்கு உங்கள் இடையில வந்து ஒரு ஸ்பேஸே இல்லை, உங்கள் 2 பேருக்கும் இடையில உங்களோட மூச்சுலாம் அப்படியே மாதிரி நிற்குது. அப்போ வந்து நீங்கள் கீழே ஆனால் குனிஞ்ச மாதிரியே தான் இருக்கீங்க. அவரை பார்க்குறதுக்கு கூட உங்களுக்கு தைரியம் இல்லை. ஸோ என்ன பண்ணான்னா, அவர் வந்து உங்களை தான் பார்த்துட்டு அப்படியே கிட்ட வர்றாரு. ஆனாலும் நீங்கள் பார்க்கலையா. ஸோ என்ன பண்ணுறாரு, குட் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு புரியலை, எதுக்கு இப்போ சம்மந்தமே இல்லாமல் குட் சொல்கிறார். அதோட சொல்கிறாரு, ஏன்னா எனக்கு வேணுங்கிறதே இதுதான், நீ எப்போவுமே என் முன்னாடி இப்படி தலையை கீழே குனிஞ்சிட்டு தான் நிற்கணும், உனக்கு என்னை பார்க்குறது கூட உனக்குலாம் தைரியம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவரோட திரும்ப இப்படி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் உங்களை தாண்டி போயிடுறாரு. உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த மாதிரி அதுவும் இல்லாமல் இப்போ இந்த செலக்ட் பண்ணியிருக்க ப்ளேஸ் வந்து
வேறு எங்கேயும் இல்லை, பூசன் தான். அந்த பூசனில் தான் நீங்களும் டயாங்கும் வந்து பார்த்துருப்பீங்க. அங்கே தான் வந்து உங்களோட லவ் லைஃபே வந்து போயிருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு திரும்ப அந்த இடமா அப்படின்னு யோசிக்கும்போது உங்களுக்கு அதுவும் திரும்ப அங்கே போகணுமா, அங்கே மெமரிஸ் எல்லாமே உங்களுக்கு ஹிட் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த டேவும் வந்துடுச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஏரோப்ளேன் இருக்குமா, பிளெயின், அதில் வந்து எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, அப்படியே போகிறீங்க. அப்போ வந்து சிஜினும் யான்ஜுனும் என்ன பண்ணாங்க, பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து கையை பிடிச்சிட்டு ரெண்டு பேராக பார்த்துட்டு விண்டோ கிட்ட அந்த சிரிச்சிட்டு ஏதோ பேசிட்டு அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாரையும் இப்படி பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் இது பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு இது பண்ணியிருப்பாங்கல்ல, அங்கே போய் உட்காந்துருங்க. அதுக்கு வந்து லெஃப்ட் சைடு தான் வந்து டேயாங் உட்காந்துருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவரை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸை வந்து திருப்பிட்டீங்க. ஆனால் அப்போ வந்து ஒரு அதுக்கு முந்தின நாள் அந்த மாதிரி பார்ப்போம். அப்போ வந்து சேஜின் என்ன பண்ணுறா, அந்த பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போகிறவங்களுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான். டேயாங் என்ன பண்ணுறாரு, அதை பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு அப்போ சேஜின் சொல்கிறா, சார் இது வந்து மிஸ்டர் ஜங்கோடது, அதுக்கப்புறம் இது வந்து மிஸ்டர் ஒய்யனோடது, அதுக்கப்புறம் இது வந்து யான்சனோடது, அதுக்கப்புறம் இது வந்து என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 ஃபைலையுமே வைக்கிறான். அவர் என்ன பண்ணுறாரு, அதை அப்படியே கொஞ்சம் நேரம் பாஸ் பண்ணி பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, உங்களோட ஃபைலை எடுத்து ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் அதில் வந்து என்ன எழுதியிருக்குன்னா, ப்ரிகாஷன் ஷுட் பி டேக்கன் பை த பேஷன்ஸ் அப்படின்னு போட்டு கீழே வந்து என்ன எழுதியிருக்குன்னா, உங்களுக்குள்ள அந்த உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்ல, அதில் என்னென்னா வந்து சடன் ஃபெயிட்டிங் ஆர் பிளாக் அவுட், ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத் ஈவன் வித் ஸ்மால் எஃபோர்ட். அதாவது என்னென்னா டக்குன்னு மூச்சு அடைக்கும்ல அந்த மாதிரி. அப்புறம் வந்து சடனாக வந்து மயக்கப்பட்டு விழுகிறது. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ், எப்போனா வந்து பாடி உங்களுக்கு ஃபீல் ஆகிற நேரம்லாம், வீக் ஆகிற நேரம்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்புறம் வந்து டிசீனஸ், அந்த மாதிரி உங்களோட அந்த இதெல்லாம் இருக்குமா, அதெல்லாம் வந்து அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அதை யோசிச்சுட்ருக்கிறார் அந்த பிளெயினில் உட்காந்துட்டு. அதுக்கப்புறம் பேக் டு ப்ரெசன்ட் வந்துடுவோம். அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அங்கே உட்காந்துட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்து உங்களோட ஃபிகரை பார்க்குறாரு. நீங்கள் இப்போ நான் வந்து நல்லா கண்ணை மூடிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து அவர் என்ன பண்ணுறாரு, திரும்பிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பிளேன் வந்து மீட்டிங் வந்து இப்போ நீங்கள் வந்து இன்னொரு மீட்டிங்கில் நிற்கிறீங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணுவோம்ல, ஸோ அங்கே நீங்களே டென் பண்ணுறீங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு சொல்கிறீங்க, அண்ட் இன் சச் வே அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து இப்படி பண்ணால் தான் வந்து இது வந்து கிம் கம்பெனிக்கும் அஸ் வெல் அஸ் கோ மேனுஃபேக்சர்ஸுக்கும் வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த ப்ரெசன்டேஷனை வந்து நீங்கள் முடிக்கிறீங்க. அப்போ வந்து அந்த ரூம் ஃபுல்லாக எல்லாமே என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து கிளாப் கொடுக்குறாங்க. நீங்களே என்ன பண்ணுறீங்க, எல்லாருக்குமே வந்து பொலைட்டாக பவ் பண்ணுறீங்க. அப்போ வந்து அந்த மிஸ்டர் கு என்ன பண்ணுறாரு, எந்திரிச்சு தட் வாஸ் அன் அமேசிங் டீல், இட் வில் பி வெரி நைஸ் டு ஒர்க் வித் யூ மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களை பாராட்டிட்டு டயாங்கை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ வந்து டயாங் என்ன பண்ணுறாரு, நோட் பண்ணிட்டு அவரோட கையை வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. அப்போ வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, கிளம்புறாங்க. அப்போ வந்து அப்படியே பேசிக்கிட்டு அந்த மாதிரி இது பண்ணிட்டு கிளம்புறாங்க. நீங்களும் என்ன பண்ணுறீங்க, உங்களோட பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு, ஆனால் வந்து நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணல, உங்களுக்கு முன்னாடி வந்து ஒருத்தவங்க வந்து நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா வந்து அது யாரில்லை, மிஸ்டர் கு தான். அவர் உங்களை பார்த்துட்டு, மிஸ் வயன், நீங்கள் இன்றைக்கி ரொம்ப அமேசிங்காக ஸ்டன்னிங்காக நீங்கள் இருந்தீங்க, நிஜமாகவே கிம் கம்பெனி வந்து ரொம்ப லக்கி, உங்களை மாதிரி ஒரு எம்ப்ளாயி கிடைக்கிறதுக்கு அவங்க ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பொலைட்டாக ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு தேங்க்யூ ஃபார் த அப்ரிஷியேஷன் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. இதை வந்து அந்த அதர் சைடு வந்து டயாங் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவர் வந்து திரும்பி போகிறாரு. ஆனால் வந்து அவர் என்ன நினச்சாரோ தெரில. ஆனால் அவருக்கு வந்து நீங்கள் பேசுனது இது மட்டும் கேட்குது, அவர் உங்கள்கிட்ட பேசுகிறது இது கேட்குது. அதை பார்த்தோன்னா அவருக்கு அப்படியே கோவம் அவ்வளோ வருது. ஆனால் வந்து அவர் நிற்கிறாரு, அப்படியே பேசாமல் நிற்கிறாரு, என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறதுக்காக நிற்கிறாரு. அப்போ வந்து அந்த மிஸ்டர் கு திரும்ப சொல்கிறாரு, நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் இருந்தீங்க பாருங்கள், இன்றைக்கி ஒரு கான்ஃபிடென்ட்டாக அட் த சேம் டைம் வந்து எஃபர்ட்லெஸ்லி பியூட்டிஃபுல்லாக இருந்தீங்க. எனக்கு என்னமோ எனக்கு இந்த ஃபீல் ஆச்சு, இதை வச்சே நீங்கள் வந்து எத்தனை டீலை வேணாலும் நீங்கள் சைன் பண்ணிடுவீங்கன்னு அப்படின்னு நீங்கள் பேசாமல் இருக்கீங்க. அப்போ வந்து திரும்ப சொல்கிறாரு, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கலன்னா நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே நீங்களும் என்னது சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்போ வந்து would you like to join me for a dinner tonight அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவுட் சைட் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவதுன்னா ஒர்க்குக்கு இதுக்கு ரிலேட்டட் இல்லை, சும்மா தான் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்ல வர்றீங்க. ஆனால் வந்து உங்களை வந்து நீங்கள் உங்கள் சென்டென்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி டயாங் வந்து அப்படியே அவருக்கு வந்து அப்படியே கைனா அப்படியே கோத்தில் முறுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, விறுவிறுன்னு அந்த ரூமை விட்டே நடந்துடுறாரு. ரூமை விட்டே நடந்துட்டு
நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அதை கூட அவர் வந்து கேட்கவே இல்லை. ஸோ விறுவிறுன்னு நடந்துடுறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரியலி சாரி சார், பட் நான் வந்து இதை டிக்ளைன் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா எனக்கு வந்து பர்சனல் ஒர்க்ஸ் வந்து நிறைய இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அவர் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டட் ஆகிட்டு, சரி நான் புரிஞ்சுக்கிறேன், ஆனால் இன்னொரு வாட்டி நீ எனக்கு வந்து சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாரு. நீங்களும் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போ பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, வந்துடுறீங்க. தேயாங் வந்து போயிடறாரு, நீங்களும் கீழே போகிறீங்க. அப்போ வந்து அடுத்த நாள் ஒரு மார்னிங் ஆச்சு. மார்னிங் ஆனோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேகமாக ஓடி வர்றீங்க. ஏன்னா இன்றைக்கி அந்த ஹோட்டல்லேருந்து ஓடி வர்றீங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது, ஓகேவா? இது வந்து ஒரு சாதாரண மீட்டிங்கில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக இந்த கேர்லெஸ்ஸாக இருந்துடவே கூடாது இந்த மீட்டிங்கில். அதனால நீங்கள் வந்து லேட் ஆகிட்டீங்க. கீழே வந்து டேயாங் ஆல்ரெடி வந்து அந்த கார் கிட்டே நிற்கிறாரு. நின்றுட்டு என்ன பண்ணுறாரு, அவரோட ஒரு ஹேண்ட் வந்து பாக்கெட்டில் இருக்குது, இன்னொரு ஹேண்ட் வந்து ஃபோன் வச்சுருக்காரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேகமாக அவர் பக்கம் போயிட்டு அவருக்கு என்ன பண்ணுறீங்க, பூ பண்ணிகிட்டே இருக்கீங்க. சாரி சார், சாரி சார், அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து நிற்கிறீங்க. ஏன்னா நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்கல்ல, ஆனாலும் உங்களுக்கு வந்து அப்படியே மூச்சு வாங்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களே இது பண்ணிட்டு அவர் சொல்கிறாரு, பி பங்க்சுவல் அப்படின்னு சொல்கிறாரு. பங்க்சுவாலிட்டியாக உங்களை இருக்க சொல்கிறாரு. அவரை கேட்குறாரு, உன்கிட்ட தானே அந்த ப்ரெசன்டேஷனோட பென்ட்ரைவ் இருக்குது அப்படின்னு. நீங்கள் ஆமான்னு வேகமாக மண்டே அப்படின்னு என்ன பண்ணுறீங்க, உங்களோட பேக்கில் பார்க்குறீங்க. ஆனால் உங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. நீங்களும் அங்கிட்ட இங்கிட்ட தேடுறீங்க, அப்படியே பயத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தேடுறீங்க. ஆனால் திரும்பவும் உங்களோட கண் தான் விரியுதே தவிர அதை கண்டுபிடிக்க முடியல. பட் எங்கே தான் வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் உங்களோட ஒரு மாதிரி தொண்டையே உங்களுக்கு வந்து வறண்டுருச்சு பயத்தில். அதோட என்ன பண்ணுறீங்க, அவரை பார்த்துட்டு, நான் இதுக்குள்ளே தான் போட்டேன், ஆனால் நான் வரும்போது தான் போட்டுட்டு வந்தேன் இதுக்குள்ளே, ஆனால் எங்கன்னு தெரில காணோம் அப்படின்னு. இதுக்குள்ளே தான் பார்த்தேன், நான் வரும்போது கூட போட்டுட்டு வந்தேன் நிஜமாவே அப்படின்னு. ஆனால் உங்கள் பக்கத்துலேயும் நீங்கள் பார்க்குறீங்க, என்ட்ரன்ஸ் கிட்டேயும் பார்க்குறீங்க. அதோட சொல்கிறாரு, தொலைச்சிட்டு தானே, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை சார் நான் கண்டுபிடிச்சிருவேன், எனக்கு கொஞ்சோன்னு டைம் மட்டும் கொடுங்க அப்படின்னு. அதோட என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு மாதிரி மூச்சை இழுத்து விட்டுட்டு, இன்ட்ரெஸ்டிங், எப்படி ரொம்ப அந்த டின்னர் இன்விடேஷனை வச்சுட்டு ரொம்ப அதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தனால உனக்கு தொலைஞ்சது கூட தெரில போல் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திரும்ப கீழே பார்த்துட்டு அதோட திரும்ப அப்படியே அவரை பார்க்குறீங்க. அவர் சொல்கிறாரு, நீ வேணா அவரோட நீ ஏன் அவரோட போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி கேட்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இல்லை சார் நான் போகலை, நான் வந்து அதை டிக்ளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு அவர், அதை பற்றி எனக்கு என்ன கவலை, இது வந்து நீ வந்து இப்போது என்னோட பென் ட்ரைவை தொலைச்சிட்ட, அதுதான் எனக்கு கவலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவங்கள்ட்டலாம் இன்ஃபார்ம் பண்ணிடு, நாளைக்கு இந்த மீட்டிங்கை வந்து நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இங்கே ஒரு என்னோட எம்ப்ளாய்க்கு ஒரு பென்ட்ரைவை கூட ஹேண்டில் பண்ண முடியலை, வச்சுட்டு இது பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, விறுவிறுன்னு நடந்துடுறாரு. நீங்கள் உங்களை திரும்பி கூட பார்க்கல, நீங்கள் மட்டும் அங்கே தனியாக நிற்கிறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கிட்டும் இங்கிட்டும் கிரவுண்டில் அந்த மாதிரி தேடிட்டே இருக்கீங்க. பார்த்தா வந்து அந்த மழையும் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐயோ இந்நேரம் பார்த்தா அந்த மழை வரணும், நான் இப்போ வேறு இதை கண்டுபிடிச்சே ஆகணுமே அப்படின்னு என்ன பண்ணுறீங்க, உங்களுக்குள்ளே விஸ்பர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கிட்ட அப்படி தேடிட்டே இருக்கீங்க. ஆனால் அந்த மழை வந்து நிற்கிற மாதிரியே தெரில. அப்போது வந்து உங்களோட அப்படியே அவங்க ட்ரெஸ் எல்லாமே ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. அப்போ அவங்க தாண்டி போகிறவங்கலாம் உங்களை ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்துட்டு போகிறாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தா நீ என்ன பண்ணுறீங்க, அப்படியே ஃபுல்லாக நனைஞ்சிட்டு அப்படியே நீங்கள் தங்கியிருப்பீங்கள்ல ஹோட்டல், அங்கே வந்து போகிறீங்க. அப்போ வந்து உங்களோட மழைனால உங்கள் ஹேர்லாம் ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்குது, அப்படியே ஃபுல்லாக உங்கள் உடம்பு ஃபுல்லாக அப்படியே ட்ராப்லெட்ஸாக ஊற்றுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போகிறீங்க. அப்போ வந்து அங்கே பீப்புளெலாம் திரும்ப அங்கே உங்களை பார்த்துட்டு தான் போகிறாங்க. அவங்க உங்களை பார்த்து ஏதோ முன்னுட்டு போகிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து அதை பற்றி கவலையே பட்டுக்கல. நீங்கள் அப்படியே ரொம்ப உங்களுக்கு தேடி டயர்டாக இருக்கா. ஸோ என்ன பண்ணுறீங்க, உங்களோட கைக்குள்ளே வந்து அந்த பென்ட்ரைவை மட்டும் அப்படியே டைட்டாக ஹோல்டு பண்ணியிருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் அந்த எலிவேட்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து உங்களை வந்து டக்குன்னு யாரோ கூப்பிட்றாங்க. யான்னு பார்த்தா வந்து யான்சன் தான். மிஸ் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் திரும்பிட்டு என்ன அப்படின்னு கேட்குறீங்க. என்னாச்சு, ஏன் அப்படி நனைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி கேட்குறாரு. அதோட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதோட பார்த்தா இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வண்டியை மட்டும் ஆட்டிக்கிறீங்க. அதோட சரி எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, இங்கே என்னோடய ரூமில் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறீங்களா, ஏன்னா நான் வந்து சீஜின்ட்ட கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பேசணும் அப்படின்னு. அதாவது நீங்களும் சீஜினும் ஒரு ரூமில் இருப்பீங்க, அப்புறம் மிஸ்டர் ஜங்கும் யான்ஜனும் ஒரு ரூமில் இருப்பாங்க. ஸோ வந்து ஆனால் வந்து சீஜின் வந்து யான்ஜனோட கேர்ள் ஃப்ரெண்ட்னால அவன் வந்து இப்போது அங்கே போயிட்டு அவங்க கூட ஏதோ பர்சனலாக பேச வேண்டியது இருக்குது. ஸோ வந்து அவன் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறான், நீங்கள் இங்கே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் மிஸ்டர் ஜங் தானே உன்னோட ரூமில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மண்டையை ஆட்டுறாரு.
பயப்படாதீங்க. அவர் உங்கள வந்து அன்கம்ஃபர்டபுளாலாம் வைக்க மாட்டாரு. அவர் வந்து டீசென்ட் பெர்சன் தான். கொஞ்ச நேரம் எனக்காக நீங்க வெயிட் பண்ணுங்க. நான் அவ கூட கொஞ்சம் பர்சனலா ஒண்ணு பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. நீங்க வந்து கொஞ்சம் ஹெசிடேட் பண்றீங்க. ஏன்னா உங்க க்ளோத்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈரமாயிருச்சு ரெயின்னால. உங்களாலயும் இருக்க முடியல. உங்களோட பாடியே ஒரு மாதிரி எக்ஸ்போஸ்டா இருக்கு. அதே நேரத்துல உங்களுக்கு ரொம்ப ஷிவராவும் ஆகுது. வேற என்ன பண்ண முடியும்? நீங்க என்ன பண்றீங்க? மண்டைய மட்டும் ஆட்டிட்டு, "சரி நான் உள்ளலாம் போகல. நான் இந்த லாபில வெயிட் பண்றேன். நீ வேகமா வந்துரு" அப்படின்னு. அவரும் வந்து தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, உள்ள போயிறாரு. நீங்களும் என்ன பண்றீங்க, கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வேகமாக போயிட்டு அந்த அந்த ஹால்வே கிட்ட உட்காந்துடுறீங்க. அப்போ வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களோட அந்த வெட் க்ளோத்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப திரும்ப திரும்ப இன்னும் இன்னும் உள்ளே போக போக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அந்த இதை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க. அந்த பென்ட்ரைவை மட்டும் பிடிச்சிக்கிட்டீங்க. ஆமாம், நீங்கள் வந்து அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. எங்கே இருக்குன்னா அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட சைடில் தான் இருக்கும். அது ஒரு மாதிரி அந்த ஃப்ளவர் பாட் கிட்ட வந்து மறைஞ்சு இருந்திருக்கும். ஸோ வந்து ரெயின் வாட்டர் இது பண்ணியிருக்காது. அப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா, கொஞ்சம் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இந்த ஈரமாக இருக்குல்ல, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நீங்கள் வந்து அவர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் வந்து எப்போனாலும் இப்போ அவன் வர வர நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதனால் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து அப்படியே உங்களுக்கு இந்த குளிருக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கையை வந்து அப்படியே ரப் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. இதே நேரத்தில் வந்து டயாங் என்ன பண்ணுறாரு, உங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அந்த கேஃப்டேரியாவில் போயிட்டு அவர் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணிட்டு நிற்கிறாரு. ஆனாலும் அவர் வந்து இதெல்லாம் பார்த்துருப்பாரு. யான்ஜன் வந்து உங்கள்கிட்ட கேட்டது எல்லாத்தையுமே அவர் வந்து கேட்டிருப்பாரு. அதனால என்ன பண்ணுறாரு, அப்போ என்ன பண்ணுறாரு, உங்கள் பக்கத்தில் அப்படியே வர்றாரு. அவரை பார்த்தோன்னே வந்து ஆனாலும் நீங்கள் அவரை பார்க்காம அப்படியே ஃபுல்லாக உங்களோட நீங்கள் பாட்டுல அந்த ஹேண்டை ரப் பண்ணிட்டு இதே தான் நீங்கள் வந்து கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அவர் உங்களை பார்த்துக்கிட்டே தான் நிற்கிறாரு. அப்போ வந்து டக்குன்னு வந்து திடீர்னு பார்த்தா வந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு மாதிரி சுற்றி ஒரு மாதிரி அவர் அங்கிட்டு காஃபியை வாங்குறதுக்காக திரும்பி இருப்பார். பார்த்தா வந்து திரும்ப வந்துட்டு பார்க்கும்போது அந்த லாபி கிட்ட ஒரே க்ரௌடாக இருக்கும். என்ன பண்ணுவார், அவர் வேகமாக கொஞ்சம் யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே அதை தள்ளி விட உள்ளே போனால் எல்லாருமே வந்து மர்மர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த ரிசப்ஷனிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை வந்து வேக்கப் பண்ண எந்திரிக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வந்து அங்கே விழுந்து கிடப்பீங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, உங்களை வந்து வேக்கப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியல, நீங்கள் அன்கான்ஷியஸாக கிடக்குறீங்க. அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் தள்ளி விட்டு உள்ளே போயிட்டு எதையுமே இது பண்ணி கேர் பண்ணாமல் என்ன பண்ணுறாரு, உங்களை வந்து இப்படி தூக்கிட்டு ஒயன் அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ வந்து இன்னொரு ரிசப்ஷன் சொல்கிறாரு, இன்னொருத்தவங்களை பார்த்து, ப்ரூக், இந்த லேடியை வந்து நீங்கள் தூக்கிட்டு போய் அவங்க ரூம்குள்ளே விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்குள்ளே வந்து டயாங் வந்து இது பண்ணாமல் ரெஃப்யூஸ் பண்ணிட்டு, இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவங்களெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே கொஞ்சம் விலகிட்டாங்க. அப்போது வந்து அவர் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் வேகமாக என்ன பண்ணுறாரு, அவரோட இன்னொரு ஹேண்டையும் உங்களுக்கு கீழே உங்கள் ஆர்முக்கு கீழே விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே உங்களோட லெக்ஸோடு தூக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, மெதுவாக அப்படியே தூக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அவர் அது உங்கள் ரூமுக்கு போகிறாங்க. ஆனால் வந்து அந்த ட்ராப்லெட்ஸ் வந்து விழுந்துக்கிட்டே கிடக்கா. ஸோ வந்து அவருக்கு வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியல, என்ன நினச்சாரோ தெரியலை, விறுவிறுன்னு என்ன பண்ணுறாரு, அந்த உங்கள் ரூமுக்கு போயிட்டு தட்டுறாரு. ஆனால் தொலைஞ்சு அதுக்கு 2 கதவை திறக்கவே இல்லை. உள்ள என்ன தான் பண்ணுதுன்னு தெரியலை, கதவை திறக்கவே இல்லை. அவருக்கு வந்து ரொம்ப இரிட்டேஷன் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறாரு, விறுவிறுன்னு திட்டிட்டு என்ன பண்ணுறாரு, காணால் இப்படி கதவை இது பண்ணுமா டேம்லெட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, விறுவிறுன்னு அவர் ரூமுக்கு போயிடுறாரு. அவர் ரூமுக்கு போயிட்டு மெதுவாக அவரோட பெட்டில் வந்து இது பண்ணிகிட்ருக்காரு. அப்போது ரிசப்ஷன் வராரு. வந்துட்டு, சார் உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து, இல்லை எனக்கு வந்து ஒரு ஹீட் பேக்ஸ் மட்டும் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதோட அவள் என்ன பண்ணுறா, சரின்னு போயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் வந்து அப்படியே படுத்துட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, உங்களோட அந்த குட்டியோண்டு ஃபிகரை மட்டும் அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆனாலும் உங்களுக்கு வந்து அந்த வெட் க்ளோத்ஸாக இருக்கனால அப்படியே உங்கள் லிப்லாம் ஒரு மாதிரி பேலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. அவர் அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது அவரையே அறியாமல் ஒரு பெயின் வந்து உள்ளே வருது. அது வந்து ஒரு மாதிரி அன்ஃபெமிலியராக இருக்குது. அதனால் அவர் வந்து அதை விரும்பவும் இல்லை. உங்களை இந்த மாதிரி பார்க்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் திரும்ப அவர் உங்களை பார்க்காம இருக்கணும், அந்த மாதிரி தான் அவர் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனாலும் முடியல. அப்போ வந்து அப்படியே உங்களோட சீக்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி இப்படி பிங்காக டர்ன் ஆகிருக்கு. உங்கள் ஹேர் வந்து அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து இருக்க ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்குது. நீங்கள் பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி பாவப்பட்டு
பெண் மாதிரி இருக்கீங்க. அது வந்து அவர ரொம்ப வந்து அது இது பண்ணுது. அப்போ வந்து உங்க டக்குனு வந்து அந்த டோர் ஓப்பன் ஆகுது. டோர் ஓப்பன் ஆனோனே பார்த்தா வந்து சீஜின் தான் வர்றா உள்ள. விறுவிறுன்னு வந்துட்டு உங்கள பார்த்தோன்னே அவளுக்கு வந்து கண்லாம் ரொம்ப விரிஞ்சிருச்சு. வந்துட்டு இந்த மாரி கண்டிஷனா இருக்கவும், யான்ஜினும் வந்து அவள ஃபாலோ பண்ணிட்டே வர்றான். பார்த்தோனே இவங்கெல்லாம் பார்த்தோனே டயாங் வந்து சரியான வெறியாயிருது. அதோட அவ கேட்குறா, "சார் என்னாச்சு இவளுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. டயாங் வந்து எதுவுமே யோசிக்காம என்ன பண்றான், டக்குன்னு யான்ஜின பார்த்துட்டு, "உனக்கு தெரியாதா அவ ஈரமா இருக்கான்னு? ஆ எதுக்கு அப்புறம் நீ அவ ரூம்குள்ள விடாம நீ பாட்டுக்க போயிருக்க? நீ என்ன இந்த கப்புலா நீ என்ன ஹனிமூனா இங்க நீ கொண்டாட வந்திருக்க? நீ பாட்டுக்கு இப்படி விட்டுட்டு போறியே!" அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, டயாங் வந்து யான்ஜின பார்த்து கேட்குறாரு. சீஜினுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. புரிஞ்சோனே, "ஐயோ! சாரி சார். எங்களுக்கு தெரியாது இவ இந்த மாரி இருந்திருக்கான்னு" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் என்ன பண்ண டக்குன்னு பார்த்து, "அவளுக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த க்ளோத்த சேஞ்ச் பண்ணி விடு. அவ வந்து கோல்ட் ஆயிரும் அவளுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, விறுவிறுன்னு அவர் வெளிய போயிர்றாரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு ரொம்ப நேரம் கழிச்சு என்ன பண்ணுது, உங்களோட அப்படியே ஓப்பன் ஆகுது. பார்த்துட்டு என்ன பார்த்தா வந்து உங்களுக்கு அப்படியே தலைலாம் ரொம்ப வலிக்குது. ஆனாலும் அப்படியே நீங்க வந்து கொஞ்ச நேரம் அப்படியே தலைய புடிச்சுட்டு, "நீங்க எங்க இருந்தீங்க? என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எல்லாத்தையும் ரிமெம்பர் பண்ண பார்க்குறீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு கடைசியா அந்த லாபி கிட்ட இருந்தது, அந்த மழையில நனைஞ்சது எல்லாமே இதாயிருக்கு. அப்புறம் வந்து அப்படியே ஃபுல்லா இது பண்ணவும் உங்களுக்கு தெரிஞ்சிருது, வேற எங்கேயோ தான் இருக்கீங்க அப்படின்னு. அப்போ வந்து திரும்பி பார்த்தா வந்து டயாங் வந்து பக்கத்துல நிக்கிறாரு அந்த பெட்டு கிட்ட. அவரோட ஒன் ஹேண்ட் வந்து பாக்கெட்ல இருக்கு. இன்னொரு ஹேண்ட் வந்து அந்த ஹீட் பேக்க வந்து லூஸா கையில பிடிச்சிட்டு இருக்கு. அவர் ஆல்ரெடி வந்து உங்கள தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ வந்து அவர் உங்கள தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர பார்த்தோனயே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சொல்ல முடியாத ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வருமா? அது வந்து திரும்ப உங்களுக்கு அவர பார்த்தோனே வருது. நீங்களும் என்ன பண்றீங்க, அவர பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க பிரீத்லாம் வந்து ஒரு மாரி ஸ்டக் ஆயிருச்சு. அப்போ அவர பார்த்துட்டு என்ன பண்றீங்க, கீழ குனிஞ்சு உங்களோட க்ளோத்ஸ தான் பார்க்குறீங்க. க்ளோத்ஸ பார்த்துட்டு அவர் தான் சேஞ்ச் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க, பார்த்துட்டு ஒரு மாரி உங்களோட சீக்ஸ்லாம் திரும்ப ஒரு மாதிரி ப்ளஷ் ஆயிடுச்சு. ஒரு மாரி எம்பாரஸ்மெண்ட்டா இருக்கு. அப்போ என்ன பண்றீங்க, நீங்க டக்குனு அந்த பிளாங்கெட்ட டைட்டா புடிச்சுட்டு அவர பார்க்குறீங்க. அவருக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க பார்க்குற பார்வையிலேயே நீங்க என்ன மீன் பண்றீங்க அப்படின்னு வந்து அவருக்கு புரிஞ்சிருச்சு. அப்ப சொல்றாரு, "சீஜின் தான் வந்து உன்னோட 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 ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணா. அதனால நீ வந்து எதுவும் தப்பாக புரிஞ்சுக்காத" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு சொல்லிடுறாரு. உங்களுக்கு அப்போ தான் வந்து ஒரு பெரும் மூச்சே வருது. அதோட "நீங்கள் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க என்னைய வந்து இங்கே தூக்கிட்டு வந்தீங்களா?" அப்படின்னு சொல்கிறீங்க கேட்குறீங்க. அதுக்கு வந்து சொல்கிறாரு, "நீ வந்து அங்கே லாபிலேயே வந்து மயக்கப்பட்டு விழுந்துட்ட. அதனால வேற ஒருத்தன் வந்து அவன் இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டான்" அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து தெரியுது அவர் எதுக்கு இந்த மாதிரி இப்படி பொய் சொல்கிறாரு அப்படின்னு தெரியல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சரின்னு மட்டும் சொல்கிறீங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒழுங்கு மரியாதை நீ போயிட்டு டாக்டரை பார்த்து செக் பண்ணிக்க. ஏன்னா இந்த மாதிரி இந்த ட்ரிப்லலாம் என்னோட எம்ப்ளாயி வந்து உடம்பு முடியாததா எல்லாத்துக்கும் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு வந்து நீங்கள் டக்குன்னு அவரை பார்த்துட்டு, "ஆனால் நீங்கள் ஆல்ரெடி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துட்டீங்க தானே" அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலாக கேட்குறீங்க. அவருக்கு வந்து கடுப்பாகுது. ஆனாலும் என்ன பண்ணுறாரு, உங்களை ஒரு வாட்டி திரும்ப உங்களோட ஐஸை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, ஆனால் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் 2 பேருமே வந்து அந்த ஐ கான்டாக்டை வந்து 2 பேருமே வந்து எடுக்கவே இல்ல. ஸோ என்ன பண்றாரு, விறுவிறுன்னு அவருக்கு வந்து திரும்ப அந்த ஃபீலிங்ஸ் வருது உங்க மேல. ஸோ அத என்ன பண்றாரு, அத பார்த்துட்டு, அப்புறம் அந்த பென் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்க அத நான் நேத்தே கண்டுபிடிச்சுட்டேன். அத உங்கள்ட்ட தர்றதுக்கு தான் நான் வந்தேன். அதுக்கு முன்னாடி தான் இப்படி ஆயிருச்சு அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, "வச்சுக்கோ, திரும்ப அத தொலைச்சிடாத" அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் மண்டையாட்டிட்டு என்ன பண்றீங்க, அந்த பிளாங்கெட்ட வந்து திரும்ப அப்படியே உள்ள அதுக்குள்ளேயே போறீங்க. அதோட என்ன பண்றாரு, அதுக்கப்புறம் அந்த சீன் முடிஞ்சிருது அப்படியே. ஓகேவா? அப்போ வந்து நெக்ஸ்ட் டே வந்து என்ன பண்ணுறீங்க எல்லாருமே, மெதுவா அந்த அப்படியே அந்த பில்டிங்கை விட்டு வெளியே இப்போ ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வர்றீங்க. வெளியே வந்தால் அந்த மீட்டிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும். அப்போ வந்து அந்த ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து அந்த டீலை பற்றி இது பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. சீஜின் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து ஹாப்பியாக வந்துட்டு இருக்கா. அப்போ வந்து சொல்கிறான், "சொயன், நிஜமாவே இன்னைக்கு நீங்கள் சூப்பராக பண்ணிட்டீங்க. நான் நினச்சேன் மிஸ்டர் ரயான் வந்து நம்மளோட ப்ரப்போசலை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாரா அப்படி நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணீங்க பாரு, பக்கா" அப்படின்னு சொல்கிறான். அதோட நீங்கள் பார்த்து சொல்கிறீங்க, "இது டீம் ஒர்க் தானே, எல்லாருமே இதுக்காக தானே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பெருந்தன்மையாக பேசுகிறீங்க. அப்போ வந்து உங்களை பார்த்துட்டு சிரிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, பேசிட்டு வராங்க. அப்போ வந்து டக்குன்னு வந்து சீஜின் என்ன பண்ணுறான், யாஜின் வந்து என்ன பண்ணுறான், "சீஜின் உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும், கொஞ்சம் வா" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுறான், "இப்போ வா, இப்போ என்ன பேச போகிறா" அப்படின்னு பார்த்தா அவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அவரை வம்படியாக பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாரு. அந்த அவளோட ரிஸ்ட்டை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு,
அப்போ வந்து நீங்கள் இப்போ இதுக்கு மேலே எதுவும் கேட்க போல. அப்போ வந்து நீங்கள் வந்து டக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த அந்த பில்டிங்கோட கார்னரில் வந்து ஒரு ஃபவுண்டெயின் இருக்குது. அது தானடா அது பேர், ஏதோ அந்த தண்ணிலாம் இப்படி வருமே ஒன்று, அது இருக்குது. அப்போது நீங்கள் அதை பார்த்தோன்னே அது வந்து உங்களோட அட்டென்ஷனை வந்து காட் பண்ணுது. அப்போது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை பார்த்தோன்னே அதுதான் அந்த சேம் ஃபவுண்டெயின் தான் டயாங் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணுது. ஓகேவா? அப்போ வந்து அதை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து திரும்ப அந்த அப்படியே உங்களோட ஃபைலை வந்து அப்படியே நீங்கள் டைட்டன் பண்ணுறீங்க. அப்போ வந்து அந்த இடத்துலலாம் வந்து அதுக்கு அந்த இடத்துல தான் வந்து அதுக்கு கீழே நின்றுட்டு அவர் வந்து அப்படியே நர்வஸாக உங்களோட கையை பிடிச்சிட்டு அந்த நின்றுது. அது எல்லாமே உங்கள் மெமரிக்குள்ளே வருது. உங்களுக்கு வந்து தெரியலை, அந்த உங்களை சுற்றி அந்த ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து போனது வந்து உங்களுக்கு தெரில. ஆனாலும் நீங்கள் வந்து அங்கேயே தான் அப்படியே தனியாகவே நிற்கிறீங்க. அந்த மெமரிஸ்லாம் அப்படியே உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா வருது. அப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து அந்த இதில் வந்து நீங்கள் அவருக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பீங்க, எப்போவுமே நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு நீங்கள் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு அப்படியே நிற்கிறீங்க. அப்போ வந்து ஒரு சடன் வாய்ஸ் வந்து பின்னாடி வருது, என்னாச்சு இப்போ அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணுங்க, திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா டேங் தான் நிற்கிறாரு. அவரோட 2 ஹேண்ட்ஸையும் கட்டிட்டு அந்த மாதிரி நிற்கிறாரு. என்ன ரொம்ப எமோஷ்னலாக இருக்கா இதை பார்க்கும்போது, இந்த பிளேஸை பார்க்கும்போது அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே கீழே வந்து உங்கள் மண்டையை தொங்க போட்டுறீங்க. அதோட அவர் சொல்கிறார், இன்ட்ரெஸ்டிங், இதுக்கு முன்னாடி அந்த பாஸ்டில் நீ எப்படி என்னமோ என்னை அப்படியே ரொம்ப என்னை லவ் பண்ணுற மாதிரியும் அவ்வளோ அப்படி என்னை நடிச்சலை, அப்படியே வந்து என்னமோ என் ப்ரொப்போசலை அக்செப்ட் பண்ணும்போது உன் கண்ணிலேருந்து முதற்கொண்டு கண்ணீர் வந்துச்சு. என்னால் நம்பவே முடியல, அந்த கண்ணீர் கூட உண்மையா அப்படின்னு நம்ப முடியல. ஆனால் நான் சொல்கிறேன் பாரு, உனக்கெலாம் அவார்டு, ஆக்டிங்க்கு ஆஸ்கர் அவார்டே கொடுத்துடலாம். உன்ன மாதிரி பீப்புள்ஸ்லாம் வந்து உன்ன மாதிரி பீப்புள்ஸை பார்த்தா தான் இப்போலாம் எனக்கு பயமாக இருக்குது. சார் பாரு, எப்படி ஒருத்தவங்க லைஃப்பை ஈஸியாக டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. லவ்வுன்னு பேரில் ஒருத்தவங்க லைஃப்பை எவ்வளோ ஈஸியாக டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்குள்ளே இப்போ நார்மலாக வாழ்ந்துட்டுருக்காங்கல்ல அப்படின்னு வந்து டயாங் சொல்கிறாங்க. டயாங் இது சொல்லவும் உங்களுக்கு வந்து அப்படியே கண்ணு ஃபுல்லாக திரும்ப கலங்கிறது. அப்போவும் நீங்கள் வந்து கீழேயே தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து டயாங்க்கு வந்து ஒரு கோல்டு லுக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அவர்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அவருக்கு எந்த ஆன்சரும் இது பண்ணி போகிறீங்க. அப்போ வந்து ஒரு சடனாக ஒரு லவுடு வாய்ஸ் வந்து அந்த பக்கம் இருந்து வருது. அப்போ வந்து அதில் என்ன வாய்ஸ் கேட்குதுன்னா, எதுக்கு தான் நீ என் லைஃப்பில் வந்த அப்படின்னு சொல்லிட்டு யான்ஜன் வந்து கத்துறான். அப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அங்கே 2 பேரும் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சீஜன் சொல்கிறா, யான்ஜன் வாய் மூட, அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து யான்ஜன் வந்து ஒரு மாதிரி பிட்டராக லாஃப் பண்ணிவிட்டு, அமைதியாக இருக்கவா, நீ வந்து எல்லாத்தையுமே என்னோட லைஃப்பில் காம்ப்ளிகேட்டடாக பண்ணிவிட்டு இப்போ நீ என்னை வந்து காமாக சொல்கிறியா அப்படின்னு. அப்போ வந்து சீஜன் வந்து ஒரு மாதிரி அழுகிறா. அப்போ திரும்ப சொல்கிறாரு, நான் இப்போலாம் வருத்தப்படுறேன், உன்னை நான் எதுக்கு பார்த்தேன்னு நான் இப்போ வருத்தப்படுறேன் அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களோட ஃப்ளாஷ்பேக் தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. வேணும்னே இவங்க 2 பேரும் வந்து உங்களுக்கு இது வரணும்னு ஆக்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. அப்போ வந்து நம்ம திரும்ப அந்த ஃப்ளாஷ்பேக்கு போவோம். அந்த நைட்டு, உங்களோட பிரேக்கப் ஆன நைட், ஓகேவா? அப்போ வந்து அப்படியே மழை கொட்டுது. அப்போ வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் அப்படியே ஒரு மாதிரி கோல்டான வைன் வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் அப்படியே பாஸ் ஆகுது. உங்கள் 2 பேரையும் தாண்டியுமே போகுது. ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து அது மேட்ரு கிடையாது. உங்களுக்கு முன்னாடி டயாங் வந்து அப்படியே உடஞ்சி போய் நிற்கிறாரு. அவரோட ஐஸ்லாம் ரெட்டாக இருக்குது. அவரால் ஒழுங்காக மூச்சு கூட விட முடியல. அப்படியே கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது, ஓகேவா? ஆனால் அவர் வந்து அவரை தொடச்சிட்டே இருக்காரு. அப்போ வந்து உங்களை வந்து ஒரு மாதிரி நீங்கள் வந்து அவர் முன்னாடி ஒரு எமோஷன்லெஸ்ஸாக நீங்கள் நிற்கிறீங்க ஒரு ஃபேஸோட. அவர் வந்து உங்களை பார்த்துட்டு, ஏன் எதுக்கு இப்படி பண்ண பொய்யன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்குறாரு அவர். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவரை அப்படியே மெதுவாக பார்த்துட்டு பார்க்குறீங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் லவ் பண்ணது உனக்கு பத்தலையா, என்னோட லவ் வந்து உனக்கு இனாஃபாக இல்லையா, அப்புறம் எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு உங்களுக்கு கேட்குறாரு. அப்போ வந்து அவரோட வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி அப்படியே கிராக் ஆகுது. அவரோட ஹேண்ட்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி ட்ரெம்பிளிங் ஆகுது. ஆனாலும் அவர் அப்படியே அந்த மலையில் வந்து அப்படியே அந்த ஹேர்லாம் நனைஞ்சு போய் அவரால் முடியலை, இது உண்மையாக நடக்குது அப்படின்னு முடியலை. நீங்கள் வந்து ஆனாலும் சைலண்ட்டாகவே இருக்கீங்க. அவருக்கு வந்து ஆன்சர் கூட பண்ணலை. அப்போ நீங்கள் வந்து திரும்ப பேசும்போது சொல்கிறாரு, அப்போ எல்லாமே பொய்யா, ஒவ்வொரு வேர்ட்ஸும் நீ என்கிட்ட பேசும்போது யூஸ் பண்ணி ஒவ்வொரு வேர்ட்ஸ் அது எல்லாமே பொய்யா, ஒரு வாட்டியாச்சும் சொல்லு, நீ என்னை ஒரு வாட்டி கூட நீ என்னை லவ் பண்ணலையா, சொல்லு வையன் சொல்லு, இது எல்லாமே ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, உங்களை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவர் அப்போது எமோஷனலாக பார்த்துட்டு,
இப்போ நீ வந்து இப்படி சீன் கிரியேட் பண்ணுறத வந்து ஸ்டாப் பண்ணுறியா? நீ திரும்ப திரும்ப எனக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக நீ வந்து இது பண்ணுற, ஸ்டாப் பண்ணிட்டேன்க்கா அப்படின்னு. அவர் வந்து, டிஃபிகல்ட்டா? நீ நீ என்னைய விட்டுட்டு போற. ஆனா ஆனா என்னைய பார்த்து சொல்ற நான் டிஃபிகல்ட்டா உனக்கு கிரியேட் பண்றேன்னு. நான் நான் உனக்கு எல்லாத்தையுமே குடுக்க ரெடியா இருந்தேன் ஒயன். எல்லாத்தையுமே. நான் என்ன விட உன்னைய ட்ரஸ்ட் பண்ணேன். ஆனா நீ இப்போ என் முன்னாடி இவ்ளோ காமா நின்னுட்டு, அ என்னை இவ்ளோ அழிச்சதுக்கப்புறம் என் காமா நின்னுட்டு நான் உனக்கு டிஃபிகல்ட் ஆகுறேன்னு நீ சொல்ற. இது எந்த விதத்துல நியாயம் ஒயன்? அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுகுறாரு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஏன்னா நான் உன்னைய ஒருபோதும் லவ் பண்ணவே இல்ல அப்படின்றத நீங்க சொல்றீங்க. இத பார்த்தோன்னே, இத கேட்டோன்னே வந்து அவருக்கு ரொம்ப உங்கள ஒரு மாரி அப்படியே நிக்கிறாரு பார்த்துட்டு. கண்ண கூட பிளிங்க் பண்ணாம அப்படியே நிக்கிறாரு. அப்போ திரும்ப சொல்றாரு, நான் சொல்றேன் கேளேன். ஒரு நாளு ஒரு நாள் நீ எல்லாத்தையுமே நெனச்சு ஃபீல் பண்ணுவ. நீ பண்ணியிருக்கல்ல, அத நெனச்சு நீ ஒரு நாள் ஃபீல் பண்ணுவ. ஒரு நாள் உன்கிட்ட எல்லாமே இருக்கும் என். மனி, நீ கேட்குற மனி, ஸ்டேட்டஸ், ஆல் ஆஃப் இட் எல்லாமே இருக்கும். ஆனா உன்னோட லைஃப்ல அந்த லவ் மட்டும் இருக்காது. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, விறுவிறுன்னு நடந்துடுறாரு. நீங்க என்ன பண்றீங்க, அப்படியே அந்த ரயில்ல அப்படியே கீழ முட்டி போட்டு உங்களால அவ்வளோதான், இதுக்கு மேல நீங்களும் எவ்வளோ நேரம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அத முடியல. அப்படியே அழுகுறீங்க. அப்படியே அவர் போறாரு. நீங்க என்ன பண்றீங்க, அவரோட அந்த டிஸப்பியரிங் ஃபிகரை பார்த்து அழுகுறீங்க. உங்க நீஸை வந்து அப்படியே நீஸ் வந்து லூஸ் ஆயிடுது. அப்படியே நீங்க அந்த மலையிலேயே முட்டி போட்டுட்டு அழுகுறீங்க. உங்களுக்கு தெரியுது அவரோட நீங்க வந்து எல்லாத்தையுமே நீங்க அழிச்சிட்டீங்க. நீங்க அவரை வந்து அவ்வளோ லவ் பண்ணியிருப்பீங்க நீங்க. ஸோ எல்லாத்தையுமே அழிச்சிட்டீங்கன்னு. அப்போ வந்து சடனாக வந்து ஒரு வறட்டு இருமலாக வருது. அந்த இருமல்லேருந்து உங்கள் வாயிலேருந்து அப்படியே பிளட்டாக வருது. பிளட்டாக வந்து அப்படியே உங்களோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ஸ்டெயின் பண்ணிடுது. அந்த ட்ரெஸ்ஸு தான் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக எடுத்து பார்த்து அழுதுருப்பீங்கள்ல, அந்த ட்ரெஸ்ஸு ஓகேவா? ஃபுல்லாக ட்ரெஸ்ஸாக அந்த இதாகிடுது. இப்போ வந்து திரும்ப ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுவோம். அப்போ வந்து டேங் என்ன பண்ணுறாரு, திரும்ப அப்படியே கொஞ்சம் ஸ்டெப்ஸ் போயிட்டு, ஆனாலும் அவருக்கு வந்து அவரால் உங்களால் இன்னும் மறக்கவே முடியல. ஸோ என்ன பண்ணுறாரு, திரும்ப பார்க்குறாரு உங்களை திரும்பி. அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் திரும்ப என்ன பண்ணுறாரு, போகிறத நிப்பாட்டிட்டு என்ன பண்ணுறாரு, திரும்ப உங்களை பார்த்துட்டு அங்கிட்டு பார்க்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கனே தான் நிற்கிறீங்க. அந்த ஃபவுண்டைன் பக்கத்துலேயே தான் நிற்கிறீங்க. அவருக்கு வந்து இப்போவும் அவரால் அந்த லவ்வை விடவே முடியல. அவர் வந்து அதை விடணும், உங்களை வெறுக்கணும் அப்படின்னு தான் இது பண்ணுறாரு. ஆனாலும் விடவே முடியல. இங்கே வந்து உங்களோட பிளர் வந்து திரும்ப வந்து உங்களுக்கு அப்படியே கண்ணெலாம் கலங்குது. அப்போ நீங்கள் அப்படியே உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக அந்த சரௌண்டிங்ஸே ஒரு மாதிரி டிம் ஆகுது. சரின்ட்டு ஜெயாங் என்ன பண்ணுறாரு, இதை விட்டுட்டு போகிறதுக்காக போகிறாரு. உங்களை தாண்டி போக போகிறாரு. ஆனாலும் அவருக்கு வந்து போக முடியலை. ஏதோ சம்திங் அவரை வந்து ஹோல்டு பண்ணுது. அவரை போக விட மாட்டேது. அவர் என்ன தான் நினச்சாலும் அவரால் அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியலை. ஸோ என்ன பண்ணுறாரு, திரும்பி நின்று உங்களை பார்க்குறாரு. அங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்டில் அந்த ஃபவுண்டைனை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறீங்க. நின்றுட்டு என்ன பண்ணுறீங்க, உங்களோட கையை வந்து அப்படியே உங்கள் செஸ்ட்டு கிட்ட வைக்கிறீங்க. வச்சா அது ரொம்ப ஒரு மாதிரி உங்களுக்கு அப்படியே அந்த உள்ள அப்படியே பெயினாக இருக்குது. உங்களால் அந்த பெயினை வந்து வார்த்தையால் சொல்ல முடியல. அவ்வளோ பெயினாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அப்படியே வச்சுட்டு அப்படியே உங்களோட கால்லாம் அப்படியே லூஸ் ஆகுது. நீங்கள் வந்து அப்படியே விழுக போகிறீங்க. டயாங்கோட மைண்ட் வந்து எதையுமே அவரை திங்க் பண்ண முடியல. அவர் உங்களை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, விறுவிறுன்னு ஓடி வந்துட்டு ஒரு மாதிரி பேனிக்கோட ஒயன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, டக்குன்னு உங்களை வந்து விழுக போனவங்களை வந்து பிடிச்சிட்டாரு. பிடிச்சோன்னே அவரோட கண்ணெலாம் மாதிரி விரிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து இப்படி இன்ஸ்டன்ட்லியாக ஒரு மாதிரி ஃபெயிண்ட் ஆனதை பார்த்துட்டு அவரோட கண் வந்து ஒரு மாதிரி வைடப் ஆகிட்டு நிற்குது. அப்போ டக்குன்னு ஆனால் நீங்கள் வந்து ஒரு மாதிரி கண்ணெலாம் உங்களுக்கு வந்து ஹாஃபாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனாலும் உங்களால் மூச்சு விட முடியலை. ஒரு மாதிரி உங்களோட அந்த செஸ்ட்டு வந்து ரைசிங் ஃபாலிங்காக இருக்குமா, அந்த மாதிரியே இருக்குது. ரொம்ப வீக்காக இருக்கீங்க, உங்களால் முடியலை. அப்போ வந்து சேஜினும் யான்ஜனும் உங்கள் பக்கத்தில் ஓடி வராங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒயன் நான் பேசுகிறது கேட்குதா, டாக்டரை கூப்பிடுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்கிறாரு டயாங். அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு நீங்கள் வந்து கண்ணு முழிக்கிறீங்க. அப்படியே மெதுவாக கண்ணு முழிச்சிட்டு அந்த சீலிங்கை பார்த்துட்டு அப்போ தான் நீங்கள் தெரியுது நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, அந்த மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து உங்கள் பாடியே ரொம்ப லோவாக இருக்குது, வீக்காக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே பிளிங்க் பண்ணிவிட்டு அப்போ வந்து சீஜின் வர்றா உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, ஒயன்
இப்போது எப்படி ஃபீல் பண்ணுற, ஓகேவா நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்குறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லைட்டாக மண்டையை மட்டும் ஆட்டுறீங்க. அப்போ வந்து ஓகேவா அந்த மாதிரி கேட்டுட்டு திரும்ப வந்து உங்களை பார்த்துட்டு கேட்குறான், என்னாச்சு உனக்கு, எதுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி எப்போவுமே நீ வந்து ஃபெயிண்ட் ஆகிட்டே இருக்க, உன்னோட ஹெல்த் வந்து இப்படி தான் இருக்குது இந்த கொஞ்ச நாளாக என்ன அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவளை அப்படியே பார்த்துட்டு ஏதோ சொல்ல வர்றீங்க. ஆனால் ஆனால் சொல்ல வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நிப்பாட்டிடுறீங்க. ஸ்டாப் பண்ணிட்டு உங்களோட கண் வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் தேடுது. ஆனால் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல வரேன்னு தெரியலை. அப்போ வந்து அந்த நர்ஸ் வந்து உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்துட்டு சீஜனை வந்து வெளியே வெயிட் பண்ண சொல்கிறாங்க. உங்கள் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்கணும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ வந்து கொஞ்சம் நேரம் அவள் பார்த்துட்டு என்ன பண்ணுறா, வெளியே போயிடுறான். அப்போ வந்து அந்த நர்ஸ் வந்து உங்களை வந்து ஒரு ரீஅஷூரிங் ஸ்மைல் மாதிரி கொடுக்குறாங்க உங்களை பார்த்து. அப்போ வந்து டேங் வந்து உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு உங்கள் பெட்கிட்ட நின்றுட்டு அவரும் உங்களை தான் பார்த்துட்ருக்குறாரு. நீங்கள் வந்து அவரை பார்க்குறத வந்து நிப்பாட்டுறீங்க. அப்போ வந்து டேங் வந்து உங்களை பார்த்துட்டு, உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸில் இருக்க சிம்டம்ஸ்லாம் எதுக்காக, இதெல்லாம் என்னத்தை இது மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து தெரியலை. ஸோ வந்து அவர் கேட்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவரை பார்க்கவே இல்லை. அந்த பெட்ஷீட்டை மட்டும் மாதிரி இறுக்கமாக பிடிச்சிட்டு நீங்கள் அவரை பார்க்கவே இல்லை. பார்க்காம அது ஒன்றும் இல்லை அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் வந்து அவரை பார்க்கவே இல்லை. அப்போ வந்து நான் உங்ககிட்ட தான் ஒயன் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டக்குன்னு அந்த 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 இது இருக்குல்ல பிளாங்கெட்டு, அதை வந்து தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, உங்கள் பெட்லேருந்து எந்திரிச்சிட்டு, நான் இப்போ நல்லா தான் இருக்கேன், நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, சாரி ஹோட்டலுக்கு போகிறேன் அப்படின்னு. அப்போ வந்து நீங்கள் ஃபுல்லாக போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, அவர் வந்து உங்களோட கையை பிடிச்சிட்டு நீங்கள் டக்குன்னு இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க, அவர் கையிலேருந்து தட்டி விட்டுட்டு நீங்கள் இது பண்ணிவிட்டு அவரை தள்ளி விட்டு என்ன பண்ணுறீங்க, உங்களோட கையை இப்படி இது பண்ணுறீங்க, உன் கையை வந்து எடுத்துக்கிறீங்க. விட்றியா, எதுக்கு இப்போ நீ இதெல்லாம் பற்றி கேட்டுட்ருக்க, நீ வேணும்னு தானே இந்த ப்ளேஸை சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவருக்கு வந்து இதை கேட்டோன்னே ரொம்ப கோவம் வருது. அது சொல்கிறாரு, ஆமாடி நான் வேணும்னு தான் சூஸ் பண்ணேன், ஆனால் இதனால் உனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, என்னமோ நீ பிஹேவ் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நீ இன்னும் ஏதோ சம்திங் ஏதோ லவ் இது எங்கள் மேலே வச்சுருக்க மாதிரி பண்ணிகிட்ருக்க, ஆனால் நான் அப்படிலாம் ஒன்றும் இது ஃபீல் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ வந்து இதை கேட்டோன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் சொல்கிறாரு, நீ பண்ணலை, அதுக்கு வந்து நீ இதெல்லாம் உனக்கு டிசர்வ் தான், என்னமோ நீ தான் என்னை ஹர்ட் பண்ண, ஆனால் நீ என்னமோ இப்போ சிம்பதி வேணும்னு யோசிக்கிறியா அப்படின்னு. இதெல்லாம் கேட்டோன்னா திரும்ப உங்களோட செஸ்ட் வந்து அப்படியே மாதிரி ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. போதும், இனஃப், எல்லாமே போதும் அப்படின்னு அப்போ சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, நினச்சிட்ருக்கியா இந்த டேஸ்லாம் வந்து நீ மட்டும்தான் இப்படி இருந்த அந்த மாதிரி நினச்சிட்ருக்கியா, உனக்கு எல்லாத்துலேயுமே பாதி உண்மை மட்டும்தான் தெரியும், உனக்கு எதுவுமே ஃபுல்லாக தெரியாது டயாங், ஒன்றுமே உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உங்களோட வாய்ஸ் ரைஸ் பண்ணி தான் பேசியிருப்பீங்க. ஸோ என்ன பண்ணுறீங்க, இதுக்கு மேலே முடியலை. ஸோ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் விறுவிறுன்னு நடந்து போயிடுறீங்க. அப்போ வந்து டயாங்க்கு வந்து நீங்கள் சொன்னதை வந்து கொஞ்சம் ஸ்டண்டர்ட் ஆகி நிற்கிறாங்க. நின்றுட்டு என்னவா இருக்கும் இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அவர் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு முன்னாடி வந்து நின்றுறாரு. நீங்கள் போகிறீங்க, நீங்கள் வந்துட்டு உங்களோட வழியை வந்து நின்றுட்டு, அப்போ சொல்லுடி என்ன உண்மைன்னு சொல்லு, நீ என்னைய பணத்துக்காக தானே நீ என்னை லவ் பண்ண, அதானே உண்மை, நினைக்கிறியா எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு அப்படின்னு. அப்போ நீங்கள், நான் இப்போவும் உன்ட்ட நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் ரயாங், உனக்கு எதுவுமே தெரிய வேணாம், நீ தெரிஞ்சுக்கவும் வேணாம் அப்படின்னு என்ன பண்ணுறீங்க, அவரை தள்ளி விட்டுட்டு நீங்கள் விறுவிறுன்னு நடந்துடுறீங்க. அப்போ வந்து விறுவிறுன்னு போயிடுறீங்க. போயிட்டு ஒரு 5 நாளைக்கு அப்புறம் ஓகேவா, இப்போ வந்து நீங்கள் ட்ரிப்லாம் போயிட்டு வந்துட்டீங்க. அப்போ வந்து டயாங் வந்து அவரோட ஆஃபீஸில் உட்காந்துட்டு அவர் வந்து அந்த லேப்டாப் ஸ்க்ரீனை தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஆனால் அவரோட மைண்ட் வந்து அதுலேயே இல்லை. அப்போ வந்து அவர் வந்து அங்கே பூசன்லேருந்து வந்ததுலேருந்தே அவர் வந்து திரும்ப அந்த ரிப்பீட்டடாக வேறு ஒரு தாட்ஸ் தான் அவரோட மண்டைக்குள்ளே போய்கிட்டே இருக்குது, நிப்பாட்டவே இல்லாமல். அப்போ வந்து அவர் வந்து அந்த சீஜின் வந்து கதவை உங்களோட ரூமை டயாங்கோட ரூமை தட்டுறா. அப்போ வந்து அப்போ சொல்கிறா வந்து, சார் இன்றைக்கும் ஒயன் வந்து வரவே இல்லை, லீவ் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இதோட வந்து 5 நாள் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து ஆஃபீஸ் வர்றதே இல்லை, யார் கால் பண்ணாலும் எடுக்கவே இல்லை, திரும்பவும் நீங்கள் பழைய மாதிரி இது பண்ணிவிட்டு உட்காந்துருக்கீங்க. அவரும் உங்கள்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசிட்டு கேட்குறதுக்கு என்னமோ இது பண்ணிட்டுருக்காரு. அவர் மண்டைக்குள்ள ஓடுறது என்னென்னா, அந்த ஹாஃப் ட்ரூத்து, உனக்கு பாதி உண்மை தான் தெரியும்னு சொன்னீங்கல்ல, அப்போ அந்த மீதி உண்மை என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் வந்து ரொம்ப
ட்ரை பண்ணுறாரு. ஆனாலும் நீங்கள் வந்து வரவே இல்லை. இன்றைக்கும் நீங்கள் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லவும் வந்து அவருக்கு வந்து ரொம்ப இதுக்கு மேலே முடியலை அவர்னால. ஸோ என்ன பண்ணுறாரு, அவர் சொன்னதுக்கு மட்டும் நோட் மட்டும் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு, அவரை வந்து அவன் முன்னாடி இதெல்லாம் அவருக்கு மேட்ரே இல்லாத மாதிரி காட்டிக்கிறாரு. ஆனாலும் அவருக்கு வந்து ஆன்சர் தெரியணும். ஸோ என்ன பண்ணுறாரு, அவர் விறுவிறுன்னு வந்துடுறாரு உங்கள் வீட்டுக்கு. வந்துட்டு வந்து உங்களோட டோர் பெல்லை வந்து ரிங் பண்ணுறாரு. பார்த்தா வந்து உங்கள் ஆன்ட்டி தான் வந்து கதவை திறக்கிறாங்க. அப்போ வந்து அவரை பார்த்தோன்னே வந்து ஆன்ட்டிக்கு வந்து ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. ஃப்ரீஸ் ஆகிட்டு நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவர் ரொம்ப நாள் ஆச்சுல ஆன்ட்டி பார்த்துட்டு, ஆமாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறாரு அவர். அதோட ஆமாப்பா உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அப்போ வந்து உள்ளே போனோன்னே ஒயன் வந்து இந்த மாதிரி தூங்குறா அப்படின்னு சொல்கிறாங்க, ரூமில் இருக்கான்னு. அப்போ வந்து நீங்கள் டயாங் சொல்கிறாரு, இல்லை ஆன்ட்டி நான் உங்ககிட்ட தான் பேச வந்தேன், உங்கள்கிட்ட இருந்து தான் நான் ஒன்று கேட்கணும் அப்படின்னு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போ வந்து டயாங் என்ன பண்ணுறாரு, அவரை பார்த்துட்டு 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, ஒயன் சொல்கிறா எனக்கு பாதி உண்மை தான் தெரியும்னு, அப்போது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து ஆன்ட்டியை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு வந்து அவர், இங்கே பாரு டயாங், இப்போது ஒய்யனே வந்து உங்ககிட்ட சொல்லலைன்னா, அந்த உண்மையை சொல்லலைன்னா நான் அதுக்குள்ளே வந்து இன்டர்ஃபியர் ஆக முடியாது, இது வந்து உங்கள் 2 பேருக்குள்ளே உள்ளது அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறார், ஆனால் நான் இந்த 6 வருஷமாக நான் சஃபர் ஆகிட்டுருக்கேன் இதனால், உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் ஐ லவ்ட் ஹர் மோர் தென் எனிதிங். ஆனால் அவள் என்னை விட்டுட்டு போயிட்டான், எதையுமே என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலை. எப்படி சொல்லுங்கள், எப்படி நான் வந்து இதோட நான் வந்து எப்படி நான் உயிர் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் இந்த மாதிரி உயிர் வாழ்வேன் அப்படின்னு. அப்போ வந்து உங்கள் ஆன்ட்டி வந்து அவரையும் ஒரு மாதிரி பரிதாபமாக தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு மெதுவாக சொல்கிறாங்க, அப்போ வந்து நீ வந்து அந்த ட்ரூத்தை வந்து கேட்குறதுக்கு நீ ரெடியாக இல்லை. ஆனால் நான் என்னால் வந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஒய்யன் வந்து உனக்கு வந்து துரோகம் பண்ணவே இல்லை அப்படின்னு. டேங் இதை கேட்டோன்னா ஒரு மாதிரி ஃப்ரோஸ் ஆகிட்டாரு. அப்போ சொல்கிறாரு, அவளுக்கு இன்னும் ஒன்றை மட்டும்தான் பிடிக்கும். ஆனால் வந்து ஐ ஹோப் நீ வந்து அவளை வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக அவளை நீ வாழ விட்டால் போதும் அப்படின்னு. அவர் திரும்ப அப்படியே பார்க்குறாரு. அப்போ சொல்கிறாரு, அவள் இவ்வளோ நாள் கேன்சர் கூட தான் ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தா, ஷி ஹேட் ஃபைட் வித் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. டயாங் ஆனால் நான் வந்து ஒயன்கிட்ட சொல்ல மாட்டேன்னு வந்திருக்கேன், அதனால் நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இதை கேட்டோன்னே டயாங்க்கு வந்து அவருக்கு கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, விறுவிறுன்னு சொல்கிறாரு. விறுவிறுன்னு என்ன பண்ணுறாரு, எந்திரிச்சு உங்கள் ரூம்க்கு ஓடி வந்துடுறாரு. ஓடி வந்தாலும் டயாங் அந்த ஆன்ட்டி வந்து கத்துது. அந்த ஆன்ட்டி கத்துது, போகாதப்பா என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படி சொல்லிட்டு கத்துது. ஆனால் டயாங் வந்து அதை காதுலேயே வாங்கலை. விறுவிறுன்னு வந்து என்ன பண்ண, அதை கேட்டோன்னு அவரோட ஓல்டு வேர்ல்டே ஸ்டாப் ஆகிடுச்சு. அவர் என்னெல்லாம் சொல்லி நீங்கள் தான் பண்ணீங்கன்னு உங்கள்ட்ட என்னென்னமோ சொல்லி வெறுத்துருப்பார்ல. ஸோ என்ன பண்ணுறாரு, வர்றாரு. பார்த்தா வந்து நீங்கள் உள்ளே இருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் பார்த்தோன்னா டக்குன்னு எந்திரிச்சிட்டிங்க. அப்போ வந்து ஆன்ட்டி சொல்கிறாரு, நான் தான் சொன்னேன்ல அவங்க கூட பேச மாட்டான்னு, பேசாமல் நீ வா அப்படின்னு. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த இதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணார், டக்குன்னு உள்ளே வந்துடுறாரு. வந்தால் அவர் நிற்கிறாரு அப்படியே என்ட்ரன்ஸ் கிட்டே ஒரு மாதிரி ஹெவியாக மூச்சு விட்டு நிற்கிறாரு. அவர் வந்து எதை நினச்சாருனே தெரில. டக்குன்னு என்ன பண்ணுறாரு, உங்கள் முன்னாடி வந்து நின்றுடுறாரு. அப்புறம் வந்து அப்போ நீங்கள் 2 பேருமே எதுவுமே பேசிக்கல. டக்குன்னு பார்த்தா அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட திரும்ப இதாகுது. பார்த்தா ஆன்ட்டி சொல்கிறாங்க, சாரி ஒய்யன், எனக்கு தெரியாது இவன் இப்படி வந்துடுவான்னு, நானும் அவனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் வந்து அவன் என் பேச்சு கேட்கவே இல்லை அப்படின்னு. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பரவாயில்ல நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கள், நான் இது பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஆனால் வந்து டயாங் என்ன பண்ணுறாரு, அங்கே நகரவே இல்லை. நகலாமல் நீ போ டயாங்கா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ வந்து ஒயன், ஒரு தடவையாச்சும் நான் உங்ககிட்ட பேசணும்டி, சொல்லு, எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களை பார்த்து கேட்குறாரு. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திரும்ப அப்படியே கீழே குனிஞ்சிட்டு நிற்கிறீங்க. அப்போ வந்து அவங்க ஆன்ட்டி சொல்கிறாங்க, டேங்க அவளை ஃபோர்ஸ் பண்ணுறதை நிப்பாட்டுப்பா அப்படின்னு. அப்புறம் அவரோட திரும்பவும் அவருக்கு அப்படியே கோவம் வருது. அதோட வந்து அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் இதே மாதிரி என்னோட லைஃப் லாங் நான் இதே மாதிரி நான் வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஏன் அவரும் என்ன பண்ணுவார், அவருக்கும் உண்மையை தெரிஞ்சுக்கிற ரைட்ஸ் கிடையாது அவருக்கு. இந்த மாதிரி எதுக்கு நீங்கள் இது பண்ணேன்னு தெரியாமல் அவனால் வாழ முடியுமா? ஸோ சொல்கிறாரு, நீ உண்மையாகவே என்னை ஹேட் பண்ணுறியா, அப்போ நீ நிஜமாகவே நீ லவ் பண்ணவே இல்லையா
அப்போ என்னோட கண்ணை பாரு, என் கண்ணை பார்த்து ஒரு வாட்டி சொல்லு, நான் இப்போவே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ வந்து அப்போவே அந்த ஆன்ட்டி வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே அந்த க்ரிப்பை வந்து விடுறாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் ஆன்ட்டியை பார்த்து சொல்கிறீங்க, ஆன்ட்டி நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மாதிரி ஹெஸ்டிட்டாகவே இந்த ரூமை விட்டு வெளியே போகிறாங்க. அப்போ வந்து டேங் என்ன பண்ணுறாரு, விறுவிறுன்னு உங்கள் முன்னாடி வந்து நின்றுட்டு அப்படியே உங்கள் முன்னாடியே நிற்கிறாரு. அப்போ வந்து திரும்பவும் அவரோட அந்த ப்ரெசன்ஸ் வந்து உங்கள் ஹார்ட்டை வந்து அப்படியே ஷேக் ஆகுது. அந்த இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மெமரிஸையுமே கொண்டு வருது. அப்போ வந்து சொல்கிறாரு, நீ நீ என்னோட லைஃப்லேருந்து எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணாமையே டிஸப்பியர் ஆகிட்ட. ஆனால் இப்போ தான் எனக்கு வந்து திடீர்னு தான் தெரிய வருது, நீ இவ்வளோ நாளாக வந்து இவ்வளோ நாள் இப்படி ஒரு நோயில் நீ வந்து பாதிக்கப்பட்டிருக்க அப்படின்னே எனக்கு வந்து இப்போ தான் தெரியுது. உனக்கு தெரியுமா, இந்த இந்த 6 வருஷம் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு. நான் ஒவ்வொரு நாளும் உன்னை நான் வெறுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதே நேரத்தில் என்னால் உன்னை லவ் பண்ணுறதையும் என்னால் நிப்பாட்டவே முடியல. ஒரு செகண்ட் கூட என்னால் நிப்பாட்ட முடியல. நானே வந்து என்னையவே திரும்ப திரும்ப கொஸ்டின் கேட்டுட்ருக்கேன். நான் என்ன பண்ணேன், என்னால் என்ன லவ்வில் நான் உனக்கு வந்து குறை வச்சேன், அது வந்து உனக்கு வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு தோன்ற அளவுக்கு நான் என்ன குறை வச்சேன். ஆனால் நீ இப்போ எல்லாத்தையுமே சொல்லு, இவ்வளோ நாள் நீ தனியாக சஃபரிங் பண்ணிட்டு இருந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே மெதுவாக திரும்பிடுறீங்க. உங்களுக்கு வந்து அவரோட பெயினை கேட்கும்போது அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இவரை நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்க, டேங் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி வீக்கான ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அப்படியே அவரை அப்படியே அந்த நீஸ் இருக்குல்லப்பா, அதை வந்து அப்படியே ஒரு மாதிரி கீழே அப்படியே லூஸ் பண்ணி இதுக்கு மேலே அவரால் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியல. ஸோ அப்படியே கீழே உட்காந்துடுறாரு. ஸோ உட்காந்துட்டு உங்களுக்கு அதை பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கண்ணு ஒரு மாதிரி விரிச்சிட்டு பார்க்குறீங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, இவ்வளோ நாளாக நான் நினச்சிட்டு இருந்தேன், நீ வந்து கேவலம் மணிக்காக நீ வந்து என்னை துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே நீ தனியாக கேன்சரோட போராடிக்கிட்டு இருந்திருக்க. எவ்வளோ மோசமாக இருந்திருக்கான் பாரு ஒயன்னா. ஆனால் நீயும் உனக்கு இப்படி உனக்கே நீ வந்து இவ்வளோ குரூவலாக இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு வந்து டேங் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு, இப்போவும் உன்கிட்ட கெஞ்சி கேட்குறேன் ஒய்யன், ஐ பெக் யூ ஒய்யன், இந்த மாதிரி திரும்பவும் இந்த மாதிரி என்னைய வாழ விடாத, என்னால் முடியலை, செத்தெல்லாம் போல் இருக்குடி நிஜமாவே, என்னால் இருக்க முடியலை அப்படின்னு. அப்போது வந்து நீங்கள் கேட்குறீங்க, நீ மட்டும்தான் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ வருஷமா அப்படின்னு. அப்படின்னா இல்லை டயங்கா, நானும் 6 வருஷமாக செத்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு நொடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வந்து டேங் என்ன பண்ணுறாரு, அப்படியே கண்ணை இறுக்கமாக மூடிக்கிறார். அவருக்கு வந்து உங்களை பார்க்குறது கூட இப்போ வந்து கரேஜ் கிடையாது. இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி குனிஞ்சிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி இப்போ டேங் குனிஞ்சிட்டு இருக்காரு. அதோட திரும்பவும் இதை வந்து நீ கஷ்டமாக்குறத விடு, போதும், நம்ம பிரிஞ்சாச்சு, ஓகேவா, இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றா இருக்க முடியாது, முடிஞ்சது தான் அப்படின்னு. இது வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் திரும்ப சொல்கிறீங்க, நமக்குள்ளே நிறைய நடந்துருச்சு டேங்கா, நிறைய டேமேஜ், நிறைய பெயின், நிறைய நடந்துருச்சு, இனிமேல் நம்ம நினச்சாலும் நம்மளால் ஒன்றும் சேர முடியாது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இனிமேல் நம்ம பழைய மாதிரி கிடையாது, எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறாரு, அவரால் இதுக்கு மேலே முடியலை. அண்ட் தட் வாஸ் இட். அவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு உங்களை பிடிச்சி ஹக் பண்ணிடுறாரு. அவர் ஹக் பண்ணோன்னா நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டீங்க. அப்படியே உங்களோட உடம்புலாம் அப்படியே ஃப்ரோஸ் ஆயிடுது. அவர் வந்து உங்களை பார்த்த ஃபஸ்ட்டு நொடியிலேருந்தே அந்த ஆஃபீஸில் பார்க்கும்போதே அவருக்கு வந்து இதுதான் தோணியிருக்கும், உங்களை ஹக் பண்ணிக்கிறணும் அப்படின்னு தோணியிருக்கும். ஆனால் அவரோட வெறுப்பு வந்து அவரை அதை பண்ண உள்ள. ஆனாலும் அவரோட இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே அவரால் ஹோல்ட் பண்ணி வச்சுக்க முடியல. அவரோட ஆர்ம்ஸ் வந்து உங்களை அப்படியே ஃபுல்லாக டைட்டன் பண்ணுது. ஆனாலும் உங்களுக்கும் அவருக்கு வந்து பயமாக இருக்குது, திரும்பவும் நீங்கள் வந்து டிஸப்பியர் ஆயிடுவீங்களோ அப்படின்னு பயமாக இருக்குது. அப்போ சொல்கிறாரு, சொல்லு என் எல்லாத்தையுமே சொல்லு, நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ வந்து நீங்கள் கேட்குறீங்க, நீ தான் என்னை வெறுக்கிறல, அதைத்தானே நீ பண்ணிகிட்டு இருந்த, இவ்வளோ நாள் நீ என்ன அதைத்தானே பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு டேங் என்ன பண்ணுறாரு, திரும்ப உங்களை இன்னும் டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாரு, இல்லை நான் எதையும் நீயா முடிவு பண்ணிக்காத, சரியா, நீ பார்த்தியா நான் உன்னை வெறுக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு,
தயவு செஞ்சு இந்த ஒரு வாட்டி நீ என்னைய வந்து உன் பக்கத்தில் விடு, உன் பக்கத்தில் நான் இருக்கேன், நானும் உன்னோட வலிகளெல்லாம் நானும் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி உங்களோட டியர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. ஆனாலும் முடியலை, அது அது பாட்டுக்குள்ள போய்க்கிட்டே தான் இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப ஏங்கி ஏங்கி அழுகுறீங்க, உங்களால் முடியலை. அப்போ வந்து அதை பார்த்துட்டு வந்து தயங்கும் அழுகுறாரு. ஆனாலும் அவர் உங்களை வந்து ஹக் பண்ணிகிட்டே தான் இருக்காரு, உங்களை வந்து அவர் விடவே இல்லை. அது ரொம்ப அவருக்கு வந்து வலிக்குது. அப்புறம் அந்த ஏன்னா ஏன்னா வந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நீங்கள் 2 பேரும் உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் லெட் அவுட் பண்ணியிருக்கீங்க. அந்த பெயின் நீங்கள் வந்து இவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இப்போ தான் லெட் அவுட் பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ரூம் வந்து அப்படியே ஒரு மாதிரி கொயட் ஆகுது. அந்த ஹெவியான க்ரைஸ்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. அந்த ஃப்ளோரில் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களோட ஹெட் வந்து அந்த பெட்டோட எட்ஜில் வந்து இப்படி ரெஸ்ட் பண்ணி வச்சுருப்போமா அந்த மாதிரி இருக்குது. டேங்கும் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அவரோட எல்போஸ் வந்து அவரோட உங்களோட கால் கிட்ட வச்சுட்டு அந்த மாதிரி உட்காந்துருக்கிறாரு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இதுக்கெல்லாம் காரணம் என்னோட அங்கிள் தான் அப்படின்னு. அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு, உங்களை பார்க்குறாரு. உங்களோட ஐஸ் வந்து அப்படியே ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு, நம்ம ஒன்றா இருக்கும்போது எவ்ரிதிங் வாஸ் அ குட் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லான ஸ்மைல் வருது. அப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க, நான் நினச்சேன் நம்ம நம்ம வந்து இப்படி தான் சந்தோஷமாக நம்ம லைஃப் லாங் நம்ம இப்படி தான் இருப்போன்னு. ஆனால் எப்போ என்னோட அங்கிளுக்கு நம்மளை பற்றி தெரிய வந்துச்சோ அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு. அப்போ வந்து ஃப்ளாஷ்பேக் போகுது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபைலை வந்து டேபிளில் ஃபைலை வந்து மாதிரி தூக்கி வீசிட்டு உங்கள் அங்கிள் வந்து வீசிட்டு, உனக்கு தெரியாதா யார் இந்த கிம் டயாங்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்தோடு பார்க்குறீங்க. அதோட அந்த பையன்தான் கிம் கம்பெனியோட பிரசிடெண்ட்டாக ஆக போகிறான், உனக்கு தெரியுமா, எவ்வளோ எவ்வளோ வெல்த் வந்து அந்த ஃபேமிலி ஓன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. உங்களுக்கு வந்து புரியலை அப்போவுமே எதனால் இவர் இப்படி சொல்கிறான்னு. இப்போ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்துட்டு இன்னும் அவனை உன் மேலே லவ்வில் ஃபால் ஆக விழுகு வச்சுட்டு அவன்கிட்ட எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஐ மீன் அவர்கிட்ட அப்படியே எல்லாத்தையுமே வந்து இன்னும் அவனை லவ் பண்ண வச்சுட்டு அவனோட மணியெல்லாம் ஆட்டைப்படுக்கலாம் அந்த மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே உங்களோட ஐஸ் வந்து ஒரு மாதிரி இதாகிட்டு என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. கல்யாணம் பண்ணிக்கோ, அவனை கல்யாணம் பண்ணிட்டு அவன்கிட்ட உள்ள எல்லாத்தையுமே எடுத்துடலாம், அவன் ஃபேமிலியில் உள்ள எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவனை விட்டுட்டு வந்துரு அப்படின்னு. இதை கேட்டோன்னே உங்களால் முடியலை, உங்களால் கோவம் அவ்வளோ தலைக்கு ஏறுது. உங்களுக்கு ஷாக்காகவும் இருக்குது, இதெல்லாம் சொன்னது யார் உங்கள் அங்கிளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு மாதிரி ஸ்காஃப் பண்ணுறீங்க. அப்போது வந்து அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பைத்தியமா, நான் அவனை லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் ஒன்றும் அவன் மணிக்காகலாம் நான் ஒன்றும் அவன்கிட்ட பழகலை அப்படின்னு. அப்போ சொல்கிறார், லவ் தான் உனக்கு வந்து சாப்பாடு போடுதா, இவ்வளோ நாள் உனக்கு லவ் தானே சாப்பாடு போட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து ஒரு மாதிரி நக்கலாக கேட்குறாரு. நிறுத்துங்க, நான் அவனை மணிக்காக நான் இவ்வளோ நாள் அவன்கிட்ட நான் பழகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களோட அப்படியே கண்ணீராக வருது. அப்புறம் சொல்கிறேன், இங்கே பாரு, ஒழுங்காக கேட்டுக்கோ, இப்போ நீ அவனை இல்லைனா நீயே அவனை விட்டுட்டு விலகிரு, இல்லைனா அவனோட கெரியரையே நான் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுவேன். ஏன்னா ஒரு வார்த்தை போதும் அவனோட நேமை வந்து கெடுக்கிறதுக்கு ஒரு வார்த்தை போடும். அதுவும் அவனுக்கு வந்து இது போதும், அவன் வந்து ஒரு ஹோம்லெஸ் ஃபெல்லோவை உன்ன மாதிரி ஒரு ஹோம்லெஸ் ஃபெல்லோவை அவன் லவ் பண்ணுறான், வந்து காசுக்காக ஒரு காசுக்கே வழி இல்லாத வாழவே வழி இல்லாத ஒரு பொண்ணை உன்ன மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சாலே அவனோட நேம்லாம் ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டோன்னா உங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்து இதோட இந்த ஃப்ளாஷ்பேக் வந்து எண்ட் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் அழுகிறீங்க. அப்போ சொல்கிறீங்க, அப்போ தான் நான் வந்து எனக்கே தோணுச்சு, என்னோட லவ் வந்து உன்னோட லைஃபையே வந்து கெடுத்துரும், ரூயின் பண்ணிடும் அப்படின்னு எனக்கு அப்போ தான் தோணுச்சு. நானும் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன். ஆனால் அப்போ தான் எனக்கு இன்னொன்றும் நான் கண்டுபிடிச்சேன், எனக்கு வந்து கேன்சர் இருக்குன்னு அப்படின்னு. அப்போது இதெல்லாம் கேட்டுட்டு தயாங்க்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு அப்படியே கோவமாகவும் வருது, இப்போல்லாம் பண்ணியிருக்காங்களே உங்களை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஹேண்டை வந்து கிளென்ச் பண்ணுறாரு. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி தோணுது, ஒரு மாதிரி அழுக வர்ற மாதிரி அடைக்குது உங்களுக்கு. அப்போ சொல்கிறீங்க, ஒரு நாள் உன் ஃபேமிலி என்னைய வந்து கூப்பிட்டுச்சு உங்கள் வீட்டுக்கு,
அ அதுவும் உன்கிட்ட சொல்லாம வரேன்னு சொல்லுச்சு. நானும் நெனச்சேன், அவங்க வந்து என்னைய ஃபைனலா அக்செப்ட் பண்ணிக்க போறாங்கன்னு நான் நெனச்சேன். ம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க, மெதுவா அழுகுறீங்க. அப்போ தான் அந்த ஃப்ளாஷ்பேக் என்னன்னா வந்து, நீங்க என்ன பண்ணீங்க, டயாங்கோட ஃபேமிலிக்கு முன்னாடி நர்வஸா அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்களோட ஹேண்ட்ஸ் வந்து உங்களோட லேப்ல வந்து அப்படியே ஒரு மாரி டைட்டா புடிச்சுட்டு அந்த மாரி உட்காந்துருக்கீங்க. அப்போ நீங்க வந்து உள்ள என்டர் ஆகவுமே நீங்க பார்க்குறீங்க, ஏதோ சம்திங் உங்களுக்கு வந்து ராங்கா ஃபீல் ஆகுது. யாரோட மூஞ்சிலயுமே வந்து ஒரு ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்ல. அப்போ வந்து உங்களோட கண்ணு வந்து அங்க உள்ள உங்க அங்கிள் அவர் உங்க அங்கிள் மேல படுது. அவரும் அங்க வந்து ஒரு மாரி குயட்டா அங்க நிக்கிறாரு. அவர பார்த்தோனே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சம்திங் நடக்க தான் போகுது அப்படின்னு. அப்ப என்ன பண்றாரு, டயாங்கோட அப்பா வந்து உங்கள மாரி கோல்டா பார்க்குறாரு. கோல்டா பார்த்துட்டு, "ம் உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் பார்த்தோம்." அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு இத கேட்டோனே உங்களோட ஃபிங்கர்ஸ்லாம் ஒரு மாரி அ படபடன்னு வருது. அப்போ உன்னால என் பையன கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு நீங்க பார்க்குறீங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவட நீ நினச்சிட்டு இருக்கியா இவ்வளோ பெரிய ரிஸ்க்கெல்லாம் எங்கள் ஃபேமிலி எடுத்துக்கிறோன்னு அப்படின்னு. இது கேட்டோன்னே உங்களுக்கு அப்படியே ஒரு மாரி அப்படியே கத்திய வச்சு அப்படியே உங்களோட ஹார்ட்ல குத்துன மாதிரி இருக்கு. அப்போ சொல்றாங்க, டயாங் தான் இந்த ஃபேமிலியோட ஃப்யூச்சர் ஹேரே. அவனுக்குன்னு ஒரு ஹெல்த்தியான ஒய்ஃப் வேணும், ஸ்டேபிளான ஃபேமிலி வேணும், சில்ட்ரன் வேணும் அப்படின்னு. நீங்கள் வந்து அவரை ஒரு மாதிரி ஸ்பீச்லெஸ்ஸாக பார்க்குறீங்க அவரை. அப்படியே ஒரு மாதிரி இதாக ஸ்பீச்லெஸ்ஸாக பார்க்குறீங்க. அப்போ சொல்கிறாரு, ஆனால் உன்ன மாதிரி ஒரு டிசீஸ் உள்ள ஆளை வந்து என்னோட ஃப்யூச்சர் மதராக கிம் ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஃப்யூச்சர் மதராக உன்னை வந்து உன்னால் இருக்க முடியாது அப்படின்னு. ஆனால் நீங்கள் அவரை பார்த்துட்டு, ஆனால் நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதோட வந்து ஒரு மாதிரி ரொம்ப ப்ரோக்கனாக தான் உங்கள் வாய்ஸ் வருது. ஆனாலும் அவர் இது பண்ணிட்டு, அதான் உண்மையாகவே அவனை லவ் பண்ணேன்னா அவனை விட்டு விலகிரு. உன்னோட லவ், உன்னோட செல்ஃபிஷான உன்னோட ஃபீலிங்ஸை வச்சு அவனோட லைஃப்பை நீ வந்து ரூயின் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி உங்களோட ப்ரீத்லாம் அன்னிவனாக ஆயிடுச்சு. ரொம்ப உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அழுதுட்டு இருக்கீங்க. அப்போ சொல்கிறீங்க. அப்போ அவர் திரும்ப சொல்கிறாரு, இந்த ரிலேஷன்ஷிப்பை எவ்வளோ நாள் வேகமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிரு. டயாங் வந்து இது எப்போவுமே இதை வந்து கண்டுபிடிச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் எண்ட் ஆயிடுது. அப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க, நான் அப்போ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்தேன், எனக்கு தெரில அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், எதுவுமே எனக்கு தெரில அப்படின்னு. டயாங் என்ன பண்ணுறாரு, அப்படியே கண் அப்படியே இறுக்கி மூடிட்டு ஒரு ஹெவியாக ஒரு ப்ரீத் விடுறாரு. ப்ரீத் விட்டுட்டு அப்படியே அந்த ஃப்ளோரையே அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. நான் என்னோடய கேன்சர் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கும் போதே வந்து அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்போ வந்து டயாங் வந்து ஒரு மாதிரி கசப்போட ஒரு சிரிப்பாக சொல்கிறாரு, ஒருவேளை எல்லாருமே கர்மான்னு ஒன்று இருக்குது, எல்லாருக்குமே அவங்க பண்ணது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். என்னோட அப்பாவும் அப்படித்தான். இந்த லாஸ்ட் இயர் தான் அவரும் இறந்தார். ஆனால் அவர் இறக்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒன்று ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டு இருந்தார். அவர் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு தான் என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தார். ஆனாலும் அவரோட தன்மானம் அதை வந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு அவரை பண்ண விடலை, அது அவரோட தன்மானம் அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே குயட்டாக அப்படியே கீழே குனிஞ்சிட்ருக்கீங்க. அப்புறம் திரும்ப சொல்கிறேன், ஆனால் நான் இங்கே 6 இயர்ஸாக உன்னை நான் வெறுத்துட்ருக்கேன். ஆனால் நீ இங்கே என்னை நீ ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உன்னோட லவ்வையே நீ இங்கே அழிச்சிட்டு வந்திருக்கா அப்படின்னு. இதை கேட்டோன்னே உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. டயாங் என்ன பண்ணுறாரு, அப்படியே உங்கள் கிட்ட அப்படியே வந்து என்ன பண்ணுறாங்க, முட்டி போட்டுட்டு, ஐ எம் சாரி ஒய்யன், நான் உன்னை ரொம்ப என்னோடய வார்த்தைகளால் உன்னை நான் ரொம்ப கொன்னுட்டேன். இந்த நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்குமே சாரி. நான் இங்கே திரும்ப நான் உன்னை அப்படியே வந்து திரும்பவும் திரும்ப உங்ககிட்ட ரிட்டன் வந்து திரும்பவும் நான் இது பண்ணியிருக்கேன். ஆனால் நீ லிட்ரலி நீ வந்து அப்படியே அந்த டிசீஸில் போராடி நீ சாகிற நிலைமையில இருந்திருக்க. ஆனால் நான் திரும்ப வந்து உன்னை ஹர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கேன் அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே உங்கள் ஹெட்டை வந்து இது பண்ணுறீங்க, இல்லை அந்த மாதிரி சொல்கிறீங்க. அப்போ சொல்கிறாரு, இல்லை இன்னைக்கு நீ சொல்ல விடு, நீ இன்னைக்கு மட்டுமாச்சும் நீ சொல்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு, ஐ லவ் யூ 6 இயர்ஸ் அகோ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஐ லவ் இப்போவும், ஆனால் நான் உன்னை வந்து லவ் பண்ணுறேன், என்னால் உன்னை வெறுக்கவே முடியல. எனக்கு தெரியலை நான் எதுக்கு உன்னை லவ் பண்ணுறேன்னு தெரில, ஆனால் ஸ்டில் நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், ஒரு நாள் நான் இதை விடவே இல்லை அப்படின்னு. நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறாரு, அப்படியே உங்களோட ஃபோர்ஹெட்டில் வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணோன்னு நீங்கள் அப்படியே குனிஞ்ச மாதிரி இருக்கீங்க. அதனால் இனிமேவாச்சும் என்னை தள்ளி போக விடாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவர் முன்னாடி இது பண்ணிட்டு அவரை அப்படியே ஹக் பண்ணிட்டு திரும்ப அழுகுறீங்க. அவரும் உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. அப்போ வந்து
இப்போ தான் 6 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணாரு, மெதுவா திரும்ப அவர் என்ன பண்றாரு, உங்களோட லிப்ல வந்து கிஸ் பண்றாரு. கிஸ் பண்ணிட்டு, நம்ம ரொம்ப ரொம்ப டைமை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம்ல. ஆனால் இந்த டைம் வந்து நான் உன்னைய ப்ராப்பராக லவ் பண்ணுவேன், கடைசி வரைக்கும் நான் இந்த வாட்டி உன்னை நான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டே தான் இருக்கிறீங்க. அப்படியே வந்து இந்த எஃப்எஃப் முடியுதுடா. இது வந்து ஒரு மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான எஃப்எஃப் தான். ஓகேவா? போனஸ் பாட்டெலாம் கேட்காதீங்கடா, எனக்கு இதுக்கு மேலே என்ன எழுதுறதுன்னு தெரியல. ஓகேவாடா? சாரி. அதாவது இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே என்னென்னா, கேன்சர் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகிருக்கும். அதான் 5 இயர்ஸ் ஆயிடுச்சுல, அப்போ தான் உங்களுக்கு கேன்சர் இருந்திருக்கும், இப்போ இல்லை. ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து நார்மலாக சரியாயிட்டு ஒயனுக்கும் டயாங் வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க. இனிமேல் தடுக்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லைல்ல. 2 பேரோட அப்பாவுமே, அங்கிளும் அப்பாவுமே இறந்துட்டாங்கல்ல. ஸோ இதோட முடிஞ்சிடுச்சு. ஓகேடா, பாய், டாடா, லவ் யூ ஆல். எதனாலும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள். ஓகேவா? எதனாலும் மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவாடா? பாய்.